சரி, வணக்கம் பிள்ளைகள். இன்றைக்கு நாங்கள் அந்த அமைப்பு பற்றி பார்க்குறேன் காய்ச்சது அமைப்பு பற்றி இன்றைய தொடங்கும். சரி, அமைப்புன்னா என்னென்னு முதல் தெரியும். அமைப்பு எத்தனை கேள்வி அடிக்கடி வருது. கிட்டத்தட்ட ஒரு 2 பாடில் 7 8 அந்த ரேஞ்சுக்குள்ளான் சுற்றி சுற்றி வருது. அமைப்பில் முதலாவது நம்மளுக்கு என்ன கஷ்டமாக ஒன்றும் பெருசாக தொடக்கத்தில் பேசிக் என்ன நடக்க போகுது. ஒரு நீளங்கள் கோடுகள் நீளங்கள் இல்லை கோணம், ரெண்டு முக்கோணம் மற்றது உள்வட்டம் வெளிவட்டம் இப்படி ஏதாவது அரை வட்டங்கள் இப்படி ஏதாவது கடைசியில் தான் என்ன செய்யணும் தொடலிக்கு இருக்கு. இந்த கோணங்களை கண்டுபிடி அப்படி என்று அது ஒரு விலங்குமான ஏரியா. அதுவும் பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை இதில் நாங்கள் தாண்டி கொண்டு போய் அதை ஈஸியாக அந்த இதை பார்த்து கொண்டு போனோம்டா. சரி, அப்போ முதல் இந்த கேள்வி இப்போ நிறைய பேர் இதை சூஸ் பண்ணுற கேள்வியாக இருக்கும். பேன் பட்டாரியெல்லாம் கொண்டு போய் வெளுத்து வாங்கி விட்டு வந்துடுவாங்க. முதலாவது என்னது? பட்டாரி. பட்டாரி ஒழுங்கான இருக்கும். புதுசாக வாங்கி எல்லாம் நேராக இருக்காண்டு எல்லாம் பார்த்து கொண்டு போங்க. சரியா? வட்டாரி முக்கியம். ஒரு பழைய நிலவுக்கு இந்த இழுக்களுக்கு அந்த கிளுக்குன்னு ஆடும் அந்த வட்டாரி கொண்டு வச்சு நீ வட்டம் அப்படி வச்சு இதை வட்டம் வச்சு கீறுவேன். அதை அப்படியே அந்த வட கால் ரெண்டு பேரும் சொல்லுவோம். நீ எடுக்கிறது 6 சென்டிமீட்டரில் இருக்கிற எடுப்பாய். கடைசி வட்டம் வந்து இங்கே உனக்கு 6ல் தொடங்கி 10ல் முடியும். சரியா? இல்லாட்டி சிலவில் 6ல் தொடங்கி உங்களுக்கு வந்து நடுவில் வந்து நிற்கும். வட்டாரி நல்ல இறுக்கமாக இருக்கணும். ஆடக்கூடாது. சரியா? அது முக்கியம். மற்றது 2 பென்சில் வச்சிருப்பாய். என்னது? ஒன்று சின்ன பென்சில், அது வட்டாரியோட பொருத்திப்போம். 2 கூரையும் சரியாக சமணம் வச்சு கொண்டு பொருத்தணும். ஒன்றை கூட உயரம் தானே செய்யும். சறுக்க பார்க்கும். இப்போ என்னது? ரெண்டும் கிட்டத்தட்ட சமணம் வச்சு கொண்டு வட்டாரியில் ஊரும் பென்சிலில் ஊரும் சமணம் வர்ற மாதிரி வச்சு கொண்டு வட்டாரியை வட்டாரியில் பென்சிலாக போட்டுறீங்க. இன்னொரு பென்சில் என்ன? பெரிய பென்சில், அது இந்த கோடுகளுக்கு வெளி வேலையில் கொண்டு போகணும். பிறகு அங்கே போய் நின்று கொண்டு வட்டாரியை நிமித்தி பிடிச்சி கொண்டு பிறகு இல்லை அங்கே நின்று. சரியா? அப்போ என்ன செய்யணும்? வட்டாரியின் பென்சில் வட்டாரிக்கு தான். தனி பென்சில் அது கொடுக்குறதுகளுக்கு, தனி பென்சில் குறிக்கிறதுகளுக்கு அதை பாய்ச்சி கொடுங்க. ஏன்னா நல்ல ரேசர். அப்புறம் ரேசரை கொண்டு அப்புறம் ரேசர் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் போய் நின்று முன்னுக்கு பின்னுக்கு சொரிஞ்சு ஒன்றிக்கிறீங்கள. பிறகு எழுதி போட்டு காய்ச்சி விட்ருவாங்க. சரியா? என்ன என்னாலும் அதுவும் என்னது? நீங்கள் ரேசரில் மணி கொடுத்து மாற்றினீங்கடா. அப்போ அதுக்காக என்ன செய்யறது? அதுவும் ஒன்றும் மாற்றிடாது, ஒன்றும் செய்யலாது. போனால் பிறகு இன்னொரு உடங்கறி கொண்டிருக்கு. சரியா? அப்போ என்னது? பட்டாரி பென்சில் ரேசர் அடிமட்டம் இதுகளெல்லாம் கொண்டு போயிடணும். சரியா? அடிமட்டம் பிறகு கடைசியாக சொல்லணும். அந்த அதில் அந்த என்ன கடைசி எப்பயும் அந்த அடிமட்டத்தில் அடிமட்டம் இந்த அடிமட்டத்தில் என்ன செய்வீங்க? ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த சின்ன சின்ன கூடுதல் பெருசு அப்படியே போய்கொண்டிருக்கும். அதில் அந்த சைவ தொடங்கும் இல்லை. அதில் கொஞ்சம் அந்த வட்டாரி கூறால கொஞ்சம் அழுத்தி 2 3 தடவை ஓட்டி ஆக்கி வைங்க. ஏன்டா அந்த பென்சிலை வச்சு அழகேக்க இந்த ஓட்டையில் வச்சு இழுத்தீங்கன்னா என்ன செய்யும்? இழுக்க ஈஸியாக இருக்கும். இல்லாட்டிக்கு சறுக்கி கொண்டிக்கும் அந்த வட்டாரி பெண் என்னது வட்டாரின்ற கூர் இழுபட்டு கொண்டிக்கும். இதை கொண்டு அந்த கூர் அந்த அடிமட்டத்தில் நீங்கள் போட்ட ஓட்டையில் வச்சுட்டு இழுத்தீங்கன்னா என்ன செய்யும்? இழுவறது ஈஸியாக இருக்கும். சரியா? அதுக்காக தான் அதில் ஓட்டை போட சொல்கிறது. எல்லா இடத்தையும் கூடுதலாக அதை பற்றி சொல்லியிருப்பினும் அப்போ அதை கவனிச்சு கொள்ளுங்க. சரியா? இந்த வேலையில செஞ்சு கொண்டு போயிருங்க. அமைப்புக்கு இதுதான் முக்கியம். சரியா? என்னென்ன முக்கியம்? பென்சில் 2 பென்சில் வச்சிடும். ஒன்று சின்ன ஒன்று பெருசு. வட்டாரி வாங்கிட்டு அந்த இதெல்லாம் நேராக இருக்கான்னு வரும். ஒரு சிலோட வாங்கிக்க என்ன அந்த ரெண்டு காலும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். கீரைக்கு என்ன செய்யும்? ஒரு பக்கத்துக்கு சரியாக வரும், மற்ற பக்கம் பிழைச்சிடும். அந்த கார் ரெண்டும் நேராக இருக்காண்டு புக்ஸை கேட்டு பார்த்துட்டு புதுசாக கேட்க பார்த்துட்டு எடுக்கிறேன்னு சொல்லி அதை நேராக இருக்காண்டு பார்த்துட்டு வாங்கு. பட் அந்த டைட்டரும் இருக்கும். அதோட சேர்த்து வாங்கினீங்கன்னா ஈஸி டக்குனா டைட் பண்ணி போட்டு இதன்றலாம். அது பென்சில் அடிமட்டம் அடி இவ்வளோ அமைப்புக்கு அந்த புக்ஸோட கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். சரியா? அப்புறம் முன்னுக்கு பின்னுக்கு அப்புறம் அங்கே சூப்பர்வைசரை கூட சிலர் வாங்கி தரலாம், சிலர் வாங்கியே தர மாட்டாங்க. சரியா? அது தேவையில்லாத வேலை. அது பிரச்சனைக்குரிய விஷயம். சரியா? அப்போ அது வேண்டாம். நீங்கள் கொண்டு போகிறது உங்களோட சாமான் நீங்களே பாய்ச்சிட்டு திருப்பி கொண்டு வந்தால் சரி. என்ன புக்ஸும் கொண்டு போயிடலாம், கண்ணாடி பஸ்ஸுக்காக வச்சு கொண்டு போகிறேன். அப்போ அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போய் கொள்ளுங்க. சரியா? அடுத்தது நாங்கள் அமைப்புக்குள்ளே இறங்குவோம். அமைப்புக்குள்ளே போனால் முதலாவது என்ன செய்ய வலிக்கிறோம்? முதலாவது என்ன கீறுவோம் அமைப்புக்குள்ள? முதல் வேலை கோடு. கோடுண்ட கீறி போட்டு அதில் நீளங்கள் அளந்தெழுது தான் உங்களோட முதல் அமைப்பு. முதல்ல அந்த அடிப்படையில் சொல்கிறேன். முதல்ல ஒரு 6 சென்டிமீட்டர் நீளமான கோடு கிரட்டம். நீளக்கோடு. நீளக்கோடு என்ன செய்ய போறேன்? ஒன்றுக்கும் யோசிக்காது. முதலாவது என்ன செய்? ஒரு கூட கீறு. இது என்னோட வட்டாரியர்கள் ஒன்றும் இல்லாமல் நான் இதில் பெண்ணையெல்லாம் கீற போகிறேன். அப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க? கோடை வச்சு அடிமட்டத்தை வச்சு நீட்டார் கோடு
ஒரு 6 சென்டிமீட்டர்னா அதில் அடிமட்டத்தை வச்சு 6 சென்டிமீட்டர் அளந்து பண்ணிக்கிறது. 6 சென்டிமீட்டர் அளந்து அது மட்டும் துண்டாவில் வச்சு பண்ணிக்கிறது. அதுக்கு மார்க்ஸ் தர மாட்டேன். அந்த ஒரு மார்க்ஸ் வராது. நீட்டு கூடண்ட அடிமட்டத்தை வச்சு அடிச்சு போட்டு இது 6 சென்டிமீட்டர் தானே. நான் அந்த சொன்ன நோட்டை போட்டு வச்சுருக்க சொல்லி வெட்டாது என்ன அடிமட்டத்தை அந்த இதில் வச்சு கொண்டு சைபர்லேருந்து 6 அளப்பாய் 6 அளந்து போட்டு அதுல ஒரு பூரை குழந்தை இதில் வச்சுட்டு இங்கே இருந்து இங்கே வெட்டுவோம். சரியா? இதில் பூரை வச்சு கொண்டு இங்கே வெட்டுவாய். புற இதில் பூரை வச்சு கொண்டு இங்கே வெட்டுவாய். வெட்டிட்டு அது பேர் வச்சிருக்கலாம். இதோட ஏபின்னு தந்துருந்தா ஏபி சமன் 6 சென்டிமீட்டர். இதெல்லாம் பென்சிலால் குறிச்சு கொடுங்க. அப்புறம் அதில் பேனையில கீழே அறையில பென்சிலால் குறிச்சு கொள்ளுங்க. அப்போ இதுல இந்த 6 சென்டிமீட்டர் இந்த ரெண்டு கேவு மாதிரி வெட்டி இருக்கு. அதைத்தான் அதில் கவனிப்போம். சரியா? இந்த கேவு நேர் ஓடும் சும்மா ஒரு அளந்து 6 சென்டிமீட்டர் அளந்து ஓடு. வட்டாரியில் வெட்டினா தெரியும். இந்த வித்தியாசம் தெரியும். சரியா? அப்போ வட்டாரியில் பாவிக்கும். நீ வட்டாரி தான் பாவிச்சிருக்கிறீங்களான்றத பாருபடும். சரியா? வகுக்கு பிடிக்குன்னா தான் ஒரு டீக்கு முதலாவது ஒன்று போடலாம். சரியா? அப்போ அதான் கவனிச்சு கொடுங்க. அப்போ பிள்ளைகள் அப்போ என்ன நடக்க போகுது? வட்டாரியை பாவிச்சு கொள்ளுங்க. முதலாவது இந்த 6 சென்டிமீட்டர் கோடு முடியும் 6, 7, 5, 2 அளவீடுகள் சரியா இருக்கும். சரியா? சின்ன சின்ன அளவுகள் இஞ்ச விட்டீங்கடா புள்ள பின்னுக்கு இப்போ ஒரு தசம் 1, 1, 2 விடுறது பிள்ளையர் பின்னுக்கு உங்களோட உள்வட்டம் வெளிவட்டங்கரைக்கு வெளிவட்டங்கரைக்கு முட்டாது. சுள்வட்டங்கரைக்கும் அந்த வெளியில முக்கோணத்தை தொடாது. கொஞ்சம் விடுபட்டு கொண்டிக்கும். அப்போ என்ன செய்யணும்? அளவீடுகளை பிளவிடாமல் சரியா தெரிஞ்சுக்கணும்னா அங்கே பின்னுக்கு சரியா இருக்கும். சரியா? அதுகளை முன்னுக்கு கவனிச்சு கொள்ளுங்க. சரி, இப்போ நாங்கள் இதை வச்சுக்கணும். அடுத்தது சில கோடுகளை தருவான். சில சில அளவுகளை உங்களுக்கு பேசிக் தான் சொல்லி கொண்டு போகும். சில சில அளவுகளை தந்து கீரை சொல்லுவோம். முதல்ல அதாவது ஏபி 6 சென்டிமீட்டர்னு கீரை சொல்லுவோம். அடுத்தது பிசி 7, ஏசி ஒரு 6 சென்டிமீட்டர் இப்படி வர்ற மாதிரி செட் பண்ணி கீரட்டாவில் ஒரு முக்கோணம் ஒன்று அமைக்கட்டான். ஏபிசி என்ன முக்கோணத்தை அமைக்கின்றான். முதல்ல அதை எதை வைக்க போகிறோம்? ஏபியை கூட கீறுவேன். 6 சென்டிமீட்டர் அளந்து வெட்டிடுவீங்க. ஏ பி 6 சென்டிமீட்டர். இதுக்கு பிறகு என்னடா செய்வீங்க? இந்த பிசி பியில இருந்து சி தான் என்னது 7 சென்டிமீட்டர். 7 சென்டிமீட்டர் அந்த அடிமட்டத்தில் இதில் வச்சு எடுத்து அதை எடுத்து போட்டு இங்கே இருந்து வச்சு என்ன செய்வோம்? 7 சென்டிமீட்டர் ஒரு வெட்டு வில்லு ஒன்று வெட்டுவோம். சரியா? 7 சென்டிமீட்டர் கொண்டு ஒரு சின்ன குறுக்க சின்ன ஒரு கூடு வச்சுட்டு வடிவா நீட்டாக்குற நாங்கள் ஒன்றும் வடிவானும் கழிக்கிறது. என்ன செய்யலாம்? இதில் வச்சுக்கொண்டு இதில் ஒரு வெட்டு வெட்டிடுவார். வெட்டி போட்டு பிறகு சொல்லுங்க ஏசி 6 சென்டிமீட்டர். ஏலேருந்து சி என்ற புள்ளி தெரியாத ஒரு புள்ளியாக காண போறாரு. இப்போ சி 6 சென்டிமீட்டர் இருந்தால் இதில் வச்சுக்கொண்டு திருப்பி 6 சென்டிமீட்டர் வந்து வெட்டுவார். சரியா? ரெண்டு எங்க வெட்டுதோ அந்த புள்ளி தான் என்னது? சியா இருக்க போகுது. சி என்ற புள்ளியா இருக்க போகுது. அப்ப என்ன செய்வோம்? இதையுமே முனைப்பாய் இதையும் பிஏ முனைப்பாய். அப்ப ஏசி ஏசி ஏபிசி என்ற முக்கோணம் தானா வந்துடும் 6 சென்டிமீட்டர். இதான் ஆரம்பத்தில் நீங்கள் 10ல் படிச்சிருந்த சின்னல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆடுகளை பண்ணுறேன். கோடு கறி அதுல இருந்து முக்கோணம் கறி முக்கோணம் என்னன்றது அதான் அமைப்பு முந்தி இந்த கோணங்கள் அளந்தெழுது எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இங்கே அளந்தெழுது உங்களை கடைசியில் இப்போ என்ன செய்யறாங்க? கடைசியில் ஒரு கேள்வி ஒரு 1க்கு 2க்கு நிறுவல் மாதிரி இது இந்த கோணத்தை இது ஏன் சமனா இருக்குன்னு காட்டல இந்த கோணம் 30 ரூபாங்க இல்லை 120 ரூபாங்க இப்படி ஏதாவது உண்டா காட்ட சொல்லி கேட்குறாங்க. ஏன் அமைப்பு அந்த அமைப்போட மட்டும் நிற்காம ஒரு நிறுவல் மாதிரி ஒரு சின்ன செட்டப்பை அதுக்குள்ள கேட்க வராங்க. சரியா? அப்போ முதல் என்ன செய்வோம்? உங்களுக்கு முதல் முக்கோணம் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு உலகம் தெரிஞ்சாலே இந்த கோடு போடுற இந்த என்னது நீளங்களை வச்சுக்கணும். சில அதெல்லாம் கோணத்தை வச்சுக்கணும். இப்படி தரதுக்கு ஒரு 3 மார்க்ஸ் இதுக்கு எடுத்துருவாய். இதைத்தான் அங்கே டெவலப் பண்ணி கொண்டு போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து அதுக்காக தான் நான் இதை முதல் சொல்ல வரேன். சரியா? அடுத்தது இது ஓகே தானே? அடுத்தது கோணத்தை வச்சு நம்ம அமைக்கிறதுக்கு வரேன்டா. அவங்க கோணங்கள் பற்றின தகவல் அறிவுதே உங்களுக்கு கோணம் என்ன எடுக்கிறதுன்றது தெரிஞ்சிருக்கணும். சரியா? முந்தி என்ன செஞ்சு நாங்கள் சின்னல்ல பாகமானியை வச்சு அளந்து கீறிப்போம். என்ன செஞ்சிருப்போம்? முடிய கூட கீறி போட்டு இந்த ஏ என்ற புள்ளியில் 60 பாகைக்கு 2 செய்யும். இதில் பாகமானியில் இதை கொண்டு வந்து குத்தி அந்த பாகமானி இப்படி இருக்கே இதில் 60 பாங்க போது அதில் ஒரு வெட்டு வெட்டி பாகமானியை தூக்கிட்டு பிறகு கீறி இருப்பாய். சரியா? இப்போ அப்படி கீறையில் இப்போ என்ன செய்யணும்? ஒரு கோடு ஒன்றில் 60 பாகம் ஒவ்வொன்றையும் கீறி தேவைப்படும். 60 பாகுக்கு 2
ஒரு கோட்டில் இந்த புள்ளியில் 60 பாகுன்னு வட்டடியை கொஞ்சம் வட்டரிന്റെ காலை கொஞ்சம் அகட்டி எடுப்பீங்க. அகட்டிட்டு அந்த வட்டரிന്റെ கூரை இதில் வச்சுட்டு பென்சிலை எடுத்து ஒரு வில்லொண்டு வெட்டுவேன். சரியா? இங்கே சுற்றியெல்லாம் வெட்ட தேவையில்லை. வட்டரிന്റെ காலை ஏயில வச்சு கொண்டு காலை கூரை வச்சு கொண்டு ஒரு வில்லுண்டு வெட்டுவேன். வில்லுண்ட ஆரே அந்த வில்ல நான் கீறின வில்ல ஒன்றுமே செய்யாம மாத்தாம திருப்பி இந்த நேர் போடும் அந்த வட்ட வில்லும் வெட்டுதில்ல அந்த புள்ளியில திருப்பி கொண்டு வந்து வட்டாரின கூரை திருப்பி வைப்போம். வச்சு போட்டு பென்சில் எங்க திருப்பி வெட்டுதோ அந்த இடத்த மார்க் பண்ணுவோம். திருப்பி பென்சில் எங்க வெட்டுதோ அந்த இடத்த மார்க் பண்ணிட்டு நீ முதல் அந்த அரைவட்டங்கிறதுக்கு வில்லு வெட்டுறதுக்கு ஒரு புள்ளி வச்சிருப்ப அந்த புள்ளியே மீதே முனைச்சு விட்டா வாரதா என்னது 60 பாகையா இருக்கா போ. சரியா? 260 பாகுன்னாங்க. ஏன்னு ஒரு புள்ளியில 60 ஏபிசி என்ன ஒரு கேள்வி எப்படி வருமாண்டா ஏபி என்ன ஒரு கோட்டை கீழே சொல்லிடுவான். ஏ பி என்ற கோட்டை கீழே சொல்லிட்டு இந்த ஏயில 60 பாகை அமைப்போம். ஏன் ஏசி 60 பாகையில இருக்குமென்னு ஏதோ சொல்லிட்டான். அப்ப என்ன செய்வோம்? இந்த புள்ளியில வச்சு ஒரு வில்ல வெட்டி இந்த வில்லின நீளத்தை மாத்தாம இதுல வச்சு வெட்டி இதை நினைக்க வரதான் 60 பாகையா இருக்க போகுது. சரியா? இப்படித்தான் இதை வச்சுக்கணும். அவங்கள முக்கோணமோ இதுலயோ டெவலப் ஆகி கொண்டு போகுது. அப்ப 60 பாகை என்ன செஞ்சுட்டோம்? இந்த என்ற புள்ளியில வச்சு வட்டாரி வச்சு ஒரு வில்லு வெட்டி அப்புறம் அந்த அளவை மாத்தாம இதுல வச்சு கொண்டு இதுல ஒரு கோடு ஒன்று வெட்டுவேன். சின்ன வெட்டு வெட்டினீங்கன்னா இந்த வெட்டுறது இந்த ஆரம்பத்துல வேறைய வச்சிருப்போம் மையமா அவரையும் முனைச்சு விட்ட வரதான் என்னது 60 பாகை கோணமா இருக்க போகுது. இது முதலாவது. இதை நோட் பண்ணிடுங்க. இதுல கீறுவதில் என்ன டவுட்? எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். இல்லை இந்த பேசிக்கும் தெரியாத ஆட்களுக்காக சொல்லி கொண்டு போறோம். என் டவுட் இருந்தா கேட்கலாம். அன்மியூட் பண்ணி தான் கிடக்கு, கேட்டுட்டு போகலாம். சரியா பிள்ளைகள்? ஓகே, வேற சிம்பிளா போடுங்க. நான் உங்களை அடுத்தது போக அப்புறம் அப்புறம் வந்தால் மட்டும்தான் மூவ் ஆகும். மிச்சம் எல்லாரும் அமைதியும் செய்கிறாங்க. கம்சனா, ஜனுசன், ஜனுசனன், ஜனுசனன் இல்லை என்ன அமைதியா இருக்கிறீங்க? ஏதாவது சொல்லுங்களாப்பா. ம், கூப்பிட்டா தான் வருவாங்க. சரியா? அப்ப அடுத்தது 90ங்கிறது அப்படின்னு பார்ப்போம். அடுத்து என்னடா 90 பாக எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. நேர் கூட தீர்வா ஏன்ற புள்ளியில 90 பாகுற சொன்னா என்ன செய்ய போறோம்? முதல் வட்டி நம்ம அதே வில்லு தான் வெட்ட போறோம். இதுல வச்சு கொண்டு வட்டாரின் கூட இதுல வைப்பாய் பென்சிலால ஒரு வெட்டுவாய். வெட்டைக்கு என்னது அரைவட்டம் கொண்டு வரப்போ முதல்ல என்ன செஞ்சாங்க? வில்ல மாத்தாம இதுல வச்சு ஒரு வெட்டு வெட்டி 60 பாகுனாங்க. இப்ப அப்படி ஒன்றும் இல்லை. அந்த வட்டாரியை கொஞ்சம் அகட்டி போட்டு திருப்பி என்ன அந்த கூரை இதுல வச்சு கொண்டு பென்சிலை வச்சு இங்க ஒரு வெட்டுவீங்க. அதே மாதிரி இந்த இதுல மற்ற பக்கம் கூரை வச்சு கொண்டு இப்ப மாத்தக்கூடாது. இதுல என்ன வச்சு இதுல இருந்து என்ன அகட்டினீங்களோ உலகத்துக்கு வட்டாரியை அகட்டினமோ அதே அளவு இங்க வெட்டி போட்டு திருப்பி இங்க வச்சுக்கொண்டு இங்க வெட்டுவோம். சரியா? இதுல வச்சுக்கொண்டு இங்க வெட்டினோம்டா இந்த ரெண்டும் வெட்டுற புள்ளி இருக்குல்ல சந்திக்குது அலைஞ்சிருக்கு நேரம் நீங்க வெட்டினீங்கடா நீங்க அமைப்புன்னு சொன்னதானே வட்டாரி பெருசு எல்லாம் வச்சிருப்பியோ சார். சரியா? அப்ப இதுல வச்சுக்கொண்டு இதுல ஒரு வெட்டுவாய் அதே அளவு தான் திருப்பி இங்க வெட்டினீங்கடா அதை நினைக்கிறதா என்ன இருக்க போகுது? செங்கோணமா இருக்க போகுது. செங்கோணம் என்ன 90 பாகையா இருக்க போகுது. சரியா? இதை நோட் பண்ணுங்க. அடுத்து 60.
சரியா? சரியாடா? குறிக்கோள் கடைசியாக கூட இல்லை யார்கிட்டயாவது வீடியோ ஆன் பண்ணி கீறினதை காட்டணும். குறிக்கோளுங்க சரியா? இனி எங்களுக்கு இதுண்ட அடுத்த சின்ன சின்ன கோணங்கள் கீறதுக்கு என்ன செய்யணும்? இருசம ஊராக்கி தெரியும் அதை பற்றி காய்ச்சிட்டு வரும். முதல்ல அந்த முதல் பார்த்ததுலேயே இந்த ஒரு புள்ளி லேயில புள்ளி வெட்டி 60 கீறினாங்கல்ல. இது 60ண்டா 120 கீற சொன்னா என்ன? 60 கீறி மிச்சம் கீறினா என்ன? 120 இருக்க போதே. நேர்கோட்டுள்ள இடத்துல குணங்கள கூட்டுத்தொகை 180. 180ண்டா என்னது? 60 குணம் மிச்சம் 120 இருக்க போகுது சரியா? இப்ப பாரு, இருசம உராய்க்கு என்னடா? கோண இருசம உராய்க்கு முதல் பார்ப்போம். ரெண்டு இதான் ஒரு கோணம் தீட்டான் இருக்கு. இது இருசம உராய்க்கு என்ன செய்ய போறீங்க? கோணத்தை ரெண்டா பிரிக்க போறோம். இருசம உராய்க்கு என்ன? கோணத்தை ரெண்டா பிரிக்க போறோம். அப்ப அந்த நேரத்துல இந்த கோணம் எல்லாம் தெரியல. சும்மா ஒரு இது ஒண்ணு வந்திருக்கான். ஒரு ரெண்டு புயங்களால இடைப்பட்ட பிரதேசம் தான் என்னது? கோணமா இருக்க போகுது. இது இந்த இருசம உராய்க்கு வட்டாரின் கூரை இதுல வச்சு கொண்டு இதுல ஒரு பென்சிலால வில்லோடு வெட்டுவாய். வெட்டி போட்டு இந்த வில்லு இதுல வச்சு கொண்டு இதுல ஒரு வெட்டு. இதுலயும் அந்த ஆரை அந்த அகட்டின வட்டாரின் இடைவெளியை மாத்தான் திருப்பி வச்சு கொண்டு இங்க வெட்டி நீங்க என்ன நடக்க போகுது? இந்த இந்த இதுக்குள்ளாலையும் போற கோடுதான் என்னது? கோண இருசம உராய்க்கு இருக்க போகுது. கோணத்தை ரெண்டா பிரிக்க போகுது. இப்போ டீட்டான் எடுத்துனாங்கன்னா இந்த டீட்டா பை டூ ஒரு 50 எடுத்தா இது 25 25 உதாரணத்துக்கு சொல்றேன். சரி அதான் டீட்டா பை 2 போற முறை 25 குழப்பிடுவேன். சரியா? 25 ஆனா டீட்டா பை டூவா இருக்க போகுது. இந்த கோணம் எல்லா இடம் இதுல இருந்து செங்குத்துக்கு எல்லா இடம் என்ன இருந்து கொண்டிருக்க போகுது? சமனா இருந்து கொண்டிருக்க போகுது. இதுதான் அது கோண இருசமுறை. என்னத்துக்கு காய்க்கிறாண்டு கேள்வியில் செஞ்சு கொண்டு போய் கவனம் கோண இருசமுறை. அடுத்தது பக்க இருசமுறைக்கு பார்ப்போம். இதை நோட் பண்ணி எனக்கு நடக்கண்டு. சரியா? சரி இதை வச்சுக்கொண்டு அடுத்தது இந்த கோண இரு சமூகராக்கி என்ன கன்செப்ட் விளங்கினா என்ன சொல்லலாம்? நீங்க முதல் பார்த்த 90 60 வச்சுக்கொண்டு 60 இருசம உருட்டா என்ன வரப்போகுது? 30 வரப்போகுது. 90 இருசம உருட்டா 45 வரப்போகுது. அப்படி இல்லை 30 60 இருசம உருட்டா 30 திருப்பி இருசம உருட்டா 15 வரும். அப்போ இதில் சுற்றி சுற்றி 75 லட்சம் கேட்பாங்க. அப்போ அதில் காட்டுறதுக்கான வேலையெல்லாம் பார்க்கணும். முதல்ல என்ன செய்ய போறாய்? இதுல 60 கீறிடுவாய். வெட்டி 60 கீறினா பிறகு இந்த ரெண்டு தந்திக்கிறதுல இந்த புள்ளியில வச்சுக்கொண்டு இதுல ஒரு வட்டி இதுல வச்சுக்கொண்டு இதுல வட்டி தான் வேண்டா. இதுக்குள்ள போறதா என்னது? இந்த 60 என்ன கோண இருசமுறைக்கு 30 பிரிக்கும். பிறகு என்ன செய்யலாம்? 30 15 ஆக்கணும் என்ன செய்யும்? இதுல வச்சுக்கொண்டு திருப்பி வெட்டுறது இதுல வச்சுக்கொண்டு திருப்பி வெட்டுறது. அப்ப எதிர எண்ணெய் வச்சு விடுறதா என்னதான் இருக்க போகுது? 15 இருக்க போகுது. சரியா? அப்போ ஒன்றா டெவலப் பண்ணி கொண்டு வரோம். முதலாவது என்ன நடக்குது? 60 இருக்குது. 60 இருசம உருட்டு என்ன செய்யும்? 30 ஆகும். 30 திருப்பி இருசம உருட்டு 15 ஆக போகுது. இது 30 15 வேற போகுது. சில வேலை 60 கேட்பார் 75 வாங்க 75 அப்ப
இதுல வச்சு கொண்டு அடுத்த படத்துல இருக்கிற நெஞ்ச அளவு படம் போடுவோம். இதுல ஒரே என்ன புள்ளியில 75 வாக்கு ரெண்டு விட்டுட்டான். 75 வாக்கு இருங்கண்டா என்ன செய்வீங்க? இதில் வச்சு கொண்டு முதல் 90 வெட்டுவீங்க. 90 வாக்கு போட்டு இதில் வச்சு ஒன்று 60 வெட்டுனீங்கண்டா கொஞ்சம் குறைய வந்துட்டு 60 வெட்டுனீங்கன்னா மிச்சம் உங்களோட 90ல இருந்து 60 போனா உங்களை 30 வராதானே கூட தானே வரணும். இதில் என்ன இருசாம விட்டு விட்டு என்ன நடக்க போகுது? இதில் வச்சு கொண்டு வெட்டினா 30 60 ஆக்கி விட்டா இது 15 இது 60 ரெண்டையும் கூட்டி விட்டா அவ்வளோன்னு வரப்போகுது 75 பாக. சரியா? எங்கேயாவது இடத்துல கிரிட்டிக்கலான சந்தர்ப்பத்தில் கேட்டு விட்டான்டா என்ன செய்யுது எல்லாம் தேவை. உடனே எடுத்தோம் நாங்கள் 60 வாயினா அதில் தந்து மட்டும் கறி கொண்டு போகலாம். பிரச்சனை ரெண்டு இதெல்லாம் என்னது அடிப்படையே சொல்லி கொண்டு போறேன். நீ அந்த இடத்துல கஷ்டப்படாம புதுசா ஒரு கேள்வி ஒரு வருஷம் மாத்திர மாதிரியே அவனுக்கு மாற்றி விட்டாண்டு போய் 75 வாயிலுக்கு ரெண்டு விட்டாண்டா அதுக்கு என்ன செய்யலாம் என்றதை பிடிக்கணும். இதுல 15 பாக அது நெரிச முறைக்கு அப்படின்றதுல தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம் அங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? அதுக்காக தான் இதை சொல்லி கொண்டு போறேன். இதுல விலங்காடிங்கிறதுக்கு இல்லாட்டி திருப்பி பார் பார்த்துட்டு ரெண்டு அவுட்னா எனக்கு போடணும் நான் திருப்பி அதை உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். சரியா? ஓகே பிள்ளைகள் அடுத்தது போவோம். இப்ப என்ன கோண இருசம் உராக்கியல் அது என்ன பிரச்சனை அங்கங்க பாதிக்க போறோம்ன்றது தெரியாச்சு. நோட் பண்ணி எடுத்துட்டு அதுல சின்ன சின்ன குறிச்சு வை தேவைப்படும். ஒரு முறையும் ஒரே அமைப்பு 60 பாக 90 பாக 45 பாக வேற வட்டங்கள் 2 பேரும் 20 உள்வட்டங்கள் வெளிவட்டங்கள் என்ன புதுசு புதுசா தொடர் இயக்கிற ஒரு முக்கோண முக்கோணம் பூரணப்படுத்தாம நடுவில் வட்டங்களுக்கு ரெண்டு கோடு மட்டும் வச்ச மாதிரி வந்தது. அப்புறம் ஒரு அரை வட்டத்துக்குள்ள செங்கோணம் மாதிரி ஒன்று வந்தது. அப்போ ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டிருக்கும். இதுதான் ரெண்டு செய்யலாம் முந்தி ஓரளவு நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் செஞ்ச காலத்தில் அப்படி கட்டாயம் உள்வட்டம் இல்லை வெளிவிட்டோம் உள்வட்டம் இல்லை வெளிவிட்டோம் ஒரு ரெண்டையும் நாங்கள் என்ன செய்யறது மாற்றி மாற்றி ரெண்டையும் பார்த்து கொண்டு போனோம். ஒன்று இது இல்லை அடிக்காத தான் வேற போகுது. அப்போ அதில் செஞ்சுட்டு மிச்சம் கொஞ்சம் சின்ன சின்ன நிறுவனங்கள் மாதிரி பின்னுக்கு வரும் அதை செஞ்சுக்கலாம். இப்போ என்ன செய்யலாம் புதுசாக அவங்கள யோசிக்க வைக்கலாம். நம்ம என்னது அந்த கன்செப்டுக்கு என்ன அடிப்படைன்றதை வாங்கி கொண்டு போனீங்கன்னா அங்கே நீ செஞ்சு கொண்டு போயிடலாம். எல்லாத்துலேயும் என்ன அடிப்படை தான் முக்கியம். கணக்கு என்ன செய்ய தெரியாம தெரிய இப்போ படிக்கிற தெரியும் அவன் செய்யாம இருக்கான். அவனுக்கு அங்கே சின்னல விட்ட கூட்டல் வழித்தல் பெருக்கல் அதுகள் போல தான் இங்கே வந்து என்ன செய்யுது அங்கால கொண்டு போயினா கிடக்கு. சரியா? அடுத்தது பக்க இருசம முறைக்கு போ. சரியா? பக்க இருசம முறைக்கு எப்படி வரும்டா பக்கத்தை ரெண்டா பிரிக்க போகும். இந்த கோண இருசம முறைக்கு பக்க இருசம முறைக்கு அங்க வரும். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் 25 வேலி இருக்குல்ல இதுல இருந்து இவ்வளவு தூரம் இதுக்கு சமாந்தரமா அப்படின்னு வார இடங்கள்ல இந்த கோண இருசம வாங்கி பக்க இருசம வாங்கி பாய்ச்சி கொள்வீங்க. உங்களுக்கே தெரியாம கீறுவீங்க. என்ன ரெண்டுக்கும் 3 வருஷம் வெட்டுவீங்க இல்லை ரெண்டையும் கீறி விடுறாங்களும் இருக்கு. இப்ப என்ன கேட்கிறானோ அது ரெண்டுக்கும் சமதூரம் 2 கோடுகளுக்கு சமதூரம் உண்டா 2 கோடுகளுக்கு சமதூரம் உண்டா கோண இரு சமூகி ரூபாய் வேற ஒரு புள்ளியில இரு சமதூரத்துல என்ன செய்ய பக்க இரு சமூகி ரூபாய். அப்ப இப்போ ஒரு கோட்டுக்கு ஏ பி இந்த பக்கத்துக்கு இரு சமூகராய் கீறப்புற இந்த இது அடிக்கடி செய்வோம். ஏன்டா அந்த செங்கம் அரைவட்டங்க மையம் காண்றதுக்கு இது வேணும். அப்ப பக்க இரு சமூகராய் கீறாண்டா பக்கத்தை ரெண்டா பிரிக்க போறோம். 10 சென்டிமீட்டர் 5 5 பிரிக்க போறோம். ஒரு அடிமட்டத்தை நான் தானே செய்வேன். அடிமட்டத்தை வச்சுட்டு நடுவில் ஒரு கோடு போட்டுவிட்டா பிரிஞ்சிட்டு. ஏன்னா அந்த முன்னுக்கு உங்களுக்கு ஒரு பாடத்து முன்னுக்கு ஏதோ ஒரு அமைப்பு தொடங்கிக்க அதுல ஏதோ தந்திருக்கான். நீங்க 10 சென்டிமீட்டர் 4 துண்டு சமதுண்டா பிரிங்கண்ட என்ன அளந்து வெட்டுறது கூட கீறது அடிமட்டத்தை வைக்கிறது இந்த பிரிச்சுட்டு நினைப்பாங்க. அப்ப என்ன செய்வோம் அதுக்கு முதல் அந்த பெரிய கோட்டை இருசாம உருடும் அப்புறம் இருசாம உருட்டை திருப்பி இருசாம அப்படி பிரிச்சு கொண்டு போறதான் அங்க கேட்டது. சரியா? அப்ப இதை இந்த இருசாம முறைக்கு என்ன செய்ய போறோம் இதுல கவராயத்தின கூரை இதுல வச்சு கொண்டு இங்க ஒரு வெட்டுவாய் அதே அளவை மாத்தாம கீழே ஒரு வெட்டு பிறகு பியில கவராயத்தின கூரை வச்சு கொண்டு திருப்பி வெட்டும். பிறகு இதை மாத்தாம இங்கேயும் ஒரு இடத்துல வெட்டும் சுத்தியா வந்துட்டு பார். சரியா? இப்ப என்ன நடக்க போகுது 2 கோட்டையும் வச்சுங்க இந்த படம் சாய்வாத்தா இருக்கு நீங்க நேரம் கறிக்கணும். சரியா? 2 கோட்டையும் வச்சு என்ன இது என்னது பக்க இருசம் உருவாக்கியா இருக்கும். பக்கத்தை ரெண்டா பிரிக்கும். மற்றது இதுக்கு செங்குத்தாவும் இருக்கும். சரியா? பக்கத்தை ரெண்டா பிரிக்கும் இதுக்கு செங்குத்தாவும் இருக்கும். சரியா? நான் கீழ்னதெல்லாம் போலாம் தெளிவா பாருங்க. அப்படி இல்லாட்டி கேளுங்கடா. சரியா? செங்குத்து இருசம் உருவாக்கி குறிக்கோள்
சரியா? அடுத்தது போவோம். அடுத்தது பாருங்கடா. முதலாவது என்ன? அடுத்தது ஒரு வட்டம்ன்றது பெரிய ஒரு கதை இருக்கும். வட்டமண்டை என்னன்ற ஒரு பார்த்துட்டு போவோம். வட்டமண்டை என்ன? ஒரு புள்ளியில இருந்து மாறா தூரத்துல அசைற புள்ளிகள் ஒழுங்குதான் என்னது வட்டம். புள்ளிகள் கொஞ்சம் கொஞ்சம் புள்ளிகள் செய்து கொண்டு வர்றத ஒரு மையத்தில இருந்து மாறா தூரத்துல அசைற புள்ளிகள் ஒழுங்குதான் என்னது வட்டமா இருக்க போகுது. அப்ப இதுல வச்சாலும் மாறாது, இங்க வச்சாலும் மாறாது. ஒரு நிமிஷம் அது சரியா விளையாடு. புள்ளியில இருந்து மாறா தூரத்துல புள்ளிகள் நிறைய புள்ளியை சேர்த்துதான் வட்டமா இருக்க போகுது. இதை எங்க நீங்க வைப்பீங்கன்னா ஸ்பாட்ல ஒரு படம் போட்டுப்பான். ஒரு படம் போட்டு இதுல இருந்து இது வரைக்கும் கீறி இந்த இது ஏபி ஏபி ஒரு 12 சென்டிமீட்டர், இவர் ஒரு 4. இதை ஓபியை காணும் இல்லை, இது 4 தர மாட்டான். ஓபி இப்போ இதுல இதை வச்சு கொண்டு இஞ்சால ஒரு 6 இருந்திருப்பாங்க 10. ஓ இதை வச்சு கொண்டு ஓசிஎன் இதுல ஓசியை கண்டுபிடிங்க ஏதாவது ஒன்று தருவார். பைதகரசை தான் பாவிக்க போறோம். ஆனா இந்த ஓபின்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வோம்? சிலர் அதை யோசிக்க மாட்டாங்க. மையம் இதாது, இது மையம், இது என்ன விளைவு மையம், இது வெளிவில். அப்போ மையத்துல இருந்து இந்த வெளிக்கு என்னது வெளிவில் இருக்கிறதா என்னது 6. அதே மாதிரி இந்த மையத்துல இருந்து இந்த வெளி இருக்கிறதா 6. அப்ப அது 6 என்று யோசிச்சு கொண்டு அதையும் 10 போடுறத யோசிக்க மாட்டாங்க. அப்ப என்ன மாறா தூரத்துல அசைறவளுக்கு இந்த புள்ளி தான் என்ன செய்யும் சுத்தி குளக்கு வயசுலயோ இங்க சுத்தி வரைக்கும் இங்க வந்து நிக்க போகுது. அப்ப இதுவும் 10 எடுக்கலாம் தானே. அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ல அதெல்லாம் இருக்கா கவனிச்சு கொடுங்க இங்க இதுகள் வருதுன்றது. சரியா? வட்டத்துல நான் இதான் சொல்ல எடுத்தது. அடுத்தது வட்டம் ஒரு கோட்டுக்கு வெளிப்புள்ளியில இருந்து வரைகிற செங்குத்து. இதான் ஒரு கோடு. ஏ பி என்ற ஒரு கோட்டுக்கு வெளியில ஒரு புள்ளி சி என்ற புள்ளியில இருந்து கிட்டின தூரம் சொல்லலாம். மிக கிட்டின தூரம் எல்லாம் செங்குத்து இருக்கும். ஏன் சில வேளையில ஆடை இருக்குங்க ஒரு வெளிப்பு வந்து ஒரு ஒரு சியை மையமாக கொண்டு இதை தொடுறதும் ஏபியை தொடுறதுமான ஒரு வட்டங்கிற சொன்னா இதுக்கு என்ன கிட்டின தூரம் எடுக்காம இதுல வச்சு கொண்டு இதை எடுத்தாலும் மேலே எடுக்கலாம், இங்க வச்சாலும் சமனா நேரம் இருக்கிற மாதிரியே இருக்கும். சரியா? இப்ப 2 புள்ளிக்கு இதே மாதிரியே நேராக்கண்டா சும்மா பார்த்தா கண்மட்டத்துக்கு வச்சா நேரா இருக்க மாதிரியே இருக்கும். ஆனா என்ன மிக கிட்டிய தூரம் தான் நாங்கள் எடுக்கணும். அப்ப இதுல இருந்து இதுல எது கிட்டின தூரமோ அதை தான் எடுக்கணும். இவரை வச்சு இஞ்ச வச்சு ஆரையா எடுத்தாலும் வித்தியாசம் வரும். இப்போ கிட்டின தூரம்னா என்னது ஒரு வழி புள்ளியில இருந்து ஒரு செங்குத்துக்குறோம். செங்குத்துக்குறோம் என்ன செய்ய வேண்டாம், இந்த புள்ளியில இருந்து கொண்டு இவரில் வச்சுக்கொண்டு வட்டாரியா கட்டி ஆறு இதை வட்டாரி எடுத்துக்கொண்டு இதுல ஒரு சின்ன தாஜி மாதிரி ஒன்று வெட்டி வைக்கும். சரியா? தாஜி மாதிரி சில இடத்துல சொல்லி தந்துருவாங்க தாஜி வெட்டுறது. இப்போ இதை வச்சு கொண்டு என்ன செய்வீங்க, இந்த புள்ளியில வச்சுக்கொண்டு தாஜி மாதிரி கொண்டு இதை கொண்டு வெட்டிங்க. வெட்டி போட்டு திருப்பி இந்த தாஜிலேருந்து இந்த புள்ளியில வச்சுக்கொண்டு கீழே ஒரு வெட்டு இதில் வச்சுக்கொண்டு இங்கே வெட்டினீங்கண்ணா என்ன நடக்க போகுது? இதில் வச்சுக்கொண்டு இப்படி வெட்டிங்க, இதில் வச்சுக்கொண்டு இங்கே வெட்டினீங்கண்ணா இந்த ரெண்டும் சந்திக்கிற புள்ளி. இந்த புள்ளிகளால் போகணும் சந்திக்கிறதா என்னது இதுக்கான ஒரு கோட்டுக்கு வழி புள்ளியிலேருந்து வரையிற சமூகத்தாக இருக்க போகுது. அதுதான் என்னது இந்த கோட்டுக்கான கிட்டின தூரமாக இருக்க போகுது. யார் எதில் எடுக்க இந்த இதை வச்சுக்கொண்டு தான் எடுப்பேன். அப்புறம் அங்கே நீ இதை என்னது இதை மையமாக மாறியாம வச்சுக்கொண்டா என்ன நாங்கள் செய்கிறப்பட என்ன சும்மா அந்த புள்ளியில் ஒரு அட்டாரின்ற அந்த ஒரு முடிவு வைக்கிறது. யாரை தொட்டு கொண்டு போனா சரி இழுத்து இதை பிடிச்சு கொண்டு இங்கே அவரத்தை பிடிச்சு கொண்டு ஒரு வட்டத்தை சுற்றி விட்றாங்க. அது என்னது பார்த்து என்ன தெரியும் இந்த அமைப்பு செய்யலைன்னொடனே அந்த அதுக்கான மார்க்ஸ் வராது. அப்போ என்ன செய்யணும் வெளிப்புள்ளியில இருந்து ஒரு செங்குத்துக்கு ரோல் பண்ணா இந்த வெளியில புள்ளியில இருந்து ஒன்று வட்டாரி அகட்டி அந்த கோட்டுக்கு ஒரு தாச்சி வெட்டுவேன். ஏன் அங்கே செங்கோணம் இந்த ஒரு கோட்டுக்கு செங்குத்துக்கு ரச்சனை புள்ளியில இருந்து செங்குத்துக்கு ரச்சனை நேர வட்டம் வச்சு புரிஞ்சு வெட்டுறாங்கல்ல. அதே சட்டத்தை நஞ்சு வேறு தாச்சி மாதிரி வெட்டினா 2 வழி புள்ளி வந்துருது. அதுல இருந்து திருப்பி கீழே வெட்டிட்டு இதை நினைச்சு விட்ட கொண்ட வரதானே இருக்கும் செங்குத்தா இருக்க போகுது. அதான் என்னது சியில இருந்து இந்த ஏபிக்கான கிட்டின தூரமாகவும் இருக்க போகுது. சரியா? அப்ப இதுவும் முக்கியம். சரியா? அதை குறிக்கணும்.
என்னது வெளிப்புள்ளியில இருந்து ஒரு கோட்டுக்கு செங்குத்து வரை ரெண்டு கோட்டுக்கு இருக்கு. சரியா? சரியா, போடுங்க அடுத்து நான் போக அடுத்த மெனக்கெடுத்தான் கேள்வி செய்ய போகணும். சரியா? சரி, அடுத்தது போவோம். என்ன அடுத்தது சமாந்திரத்தை பற்றி பார்த்துட்டு கேள்விக்குள்ள போவோம். சமாந்திரம்னா என்னடா? சமாந்திரம்னா என்ன? ரெண்டு கோடுகளுக்கு இடையிலான தூரம் என்ன இருக்காது? இது ஒரு 4 மீட்டர். இதுலயும் என்ன 4, இதுல எடுத்தாலும் 4. சமாந்திரத்தை அப்படி குறிப்போம். இது நிறைய இடத்துல பெரும் இந்த சமாந்திரம்ன்ற கதை ரெண்டுக்கு இடையிலான தூரம் என்ன செய்யாது, மாறாது. இதுங்க ஒரு உதாரணம், நல்ல உதாரணம், தண்டவாளம். ரெண்டு தண்டவாளம் சமாந்தரம் வளைஞ்சு வளைஞ்சு போனாலும் ரெண்டுக்கும் இடையிலான தூரம் என்ன செய்யாது, மாறாது, சமாந்திரமா தான் இருக்கு. மாறினா என்ன நடக்கும்? ட்ரெயின் வழியில போயிடும், இரண்டும். சரியா? அப்ப என்ன செய்யும்? ரெண்டு இடையிலான தூரங்களும் மாறாது. ஒரு சின்ன சில இடங்கள்ல என்ன செய்யும், வளையிற இடங்கள்ல சில்லுண்ட அச்சு கூம்பு மற்ற மற்ற ஷேப்லாம் இருக்கும். அப்ப என்ன செய்யும், அதுக்கேற்ற மாதிரி வெளிப்பக்கமா இருக்கும் உட்பக்கமா இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகி போய் கொண்டிருக்கும். சரியா? அகலம் மாறாது, மற்றபடி சமாந்தரமா தான் போய் கொண்டிருக்கும். சரியா? அதை நீங்க அப்புறம் அங்கால வரைய பார்ப்பீங்க, அதில் அந்த செட்டப் என்ன செஞ்சுக்காங்க. அப்ப இதுல பாருங்க, சமாந்தரங்கிறதுக்கு எங்களுக்கு சில இடங்களுக்கு சமாந்தரம் இருக்கு, இந்த கோட்டுக்கு இருக்கு சமாந்தரம் ரெண்டா என்ன ரெண்டு தெரியாம முடிச்சு கொண்டிப்பான். சமாந்தரம் என்னடா? ரெண்டு கோடுகள், இது சமாந்தரம். சமாந்தரத்தை ஒரு கோடு இடைவெட்டைக்கு என்ன செய்யும், இந்த கோணம் இந்த கோணம் என்ன செய்யும், சமனா இருக்கு. மெயின் ஒன்று விட்ட கோணம், இது ஒன்று விட்ட கோணம். சரியா? அதை ஒன்று விட்ட கோணம் தெரியாதாலும் இருப்பான். ஒன்று விட்ட, சரியா, இன்னொரு சமாதானங்கிறோம். அதை வெட்டினாலும் இதுவும் என்ன, அல்லது இதுவும் ஒத்த கோணமா இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது. எஃப் மாதிரி இருந்தா இது என்னது, ஒத்த கோணம். இது சட் மாதிரி இருக்கும். சரியா? சட் ஷேப்ல இருந்தா பார், சட்டுக்குள்ள வருது. இது என்னது, எஃப் மாதிரி இருக்கு பார். இப்படி பார்த்தாலும் உள்ளுக்கும் இருக்கும். அப்ப அப்படி வர்றது என்னது, ஒத்த கோணம்னு சொல்லுவேன். சரியா? இதே செட்டப்ல நேர் கோணம் இருந்தா இதையும் கூட்டினா இது ரெண்டும் நேய கோணம். நேய கோண ஜோடிகள். இந்த சரியையும் இந்த புலமே தான் போட்டிருக்கேன், ரெண்டையும் கூட்டினோம்டா என்ன வரும், 180 இருக்கு. இது ஒரு சில கணக்குகள் செய்யறதுக்கு தேவைப்படும். நேய கோணம் சமாந்தரமா இருந்தா நேய கோணத்தை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம், இது ரெண்டையும் கூட்ட 180 வரணுன்றதை வச்சுக்கொண்டு நிறைய கணக்குகளை ஜோதிச்சு உழைக்கலாம். சரியா? இது இப்ப எப்படி கீறுறது, இது ரெண்டு கணக்கு தேவை. நேய கோணத்தில் ஒன்று விட்ட கோணம் இல்லை ஒத்த கோணத்தை வச்சு எப்படி கீறுன்றவங்க பார்த்து கொண்டு போவோம். சரியா? முதல்ல இந்த மூண்டை வழி எதுவும் தெரியாதாக்களும் இருப்பாங்க. பஸ் பால்ல தான் நிறைய இடத்துல வரப்போ உனக்கே தெரியாம மறைமுகமா இதில் பாய்ச்சி கொண்டு போவேன். அந்த வாழில் வேலை செஞ்சு இப்படியெல்லாம் கறி பார்க்க மாட்டேன். அது அந்த வாழில் தெரியும், மொத்த குணமா நேய குணமா ரெண்டு பாய்ச்சி கொண்டு போவியல். சரியா?
சரியாடா, இது என்னக்கு ரெண்டு பார்ப்போம். இந்த கோட்டுல இந்த கோட்டுக்கு சமாந்திரமான ஒரு கோடு வரையட்டான். சரியா? ரெண்டு தந்தா சில விழாத கோடு இட வெட்டு இப்படி வெட்டேக்க இந்த ஏக்கில் ஒரு கோடு போற மாதிரி ஏதாவது இருந்தா இதுக்கு சமாந்திரமா இன்னொரு கோடுக்கு ரெண்டா அடிமட்டத்தை பக்கத்தில் வச்சு இப்படி எடுத்துருவோம். எடுத்துட்டா சரிதான் என்ன? அப்படி செஞ்சீங்கன்னா புள்ளியடா வேற என்ன செய்வாய்? இந்த புள்ளியில வச்சுக்கொண்டு ஒரு வில்லு ஒன்று வெட்டுவாய். பட்டாரியோ ஏதோ வச்சுக்கொண்டு பட்டாரியால வச்சு இந்த புள்ளியில வச்சு ஒரு வில்லு வெட்டுவாய். வெட்டி போட்டு அதே இது ஒன்று விட்ட கோணம் போறேன்னா மற்ற பக்கம் மொத்த கோணம் போறேன்னா மேல இருக்கும். சரியா? இப்போ ஒன்று விட்ட கோணங்கிறதுக்கு பார்க்க போறேன் நான். இதுல இருந்து இவ்வளவு தூரத்துல சமாந்திர கோடு வரணும்டா. அதுல என்ன செய்ய? இதுல இருந்து தூரத்துல இருந்து அதுல ஒரு புள்ளியை வச்சுட்டு அதுல இருந்து இந்த வட்டாரி அளந்தெடுத்தியே அதை இதை மற்ற பக்கம் வெட்டி விடுவேன். இது என்ன செஞ்சேன்? இதுல அளந்தெடுத்து இப்படி வெட்டினேன். சும்மா ஒரு அளவு எடுத்து வெட்டிட்டு இந்த அளவை மாத்தாம இந்த புள்ளியில வச்சு கொண்டு இப்படி வெட்டுவேன். சரியா? வெட்டி போட்டு திருப்பி என்ன செய்யணும்? வட்டாரியை கொண்டு வந்து இந்த இந்த வில்லு இருக்குல்ல, இந்த ரெண்டு கோடும் வெட்ட இடத்துல வில்லு வெட்டுது. இந்த வில்ல அளப்பேன் வட்டாரியால. வட்டாரியில கூரை இதுல வைக்கிறது, பென்சில் பக்கத்தை இதுல வச்சு இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி அளந்து எடுத்துரும். அது ஆட்டாங்கெல்லாம் அளந்து எடுத்துட்டு மாத்தாம கொண்டு போய் இதுல வச்சுக்கணும் கூரை. இந்த கோடு வெட்டுதுல கோடும் அந்த வில்லும் வெட்டுற இடத்துல வச்சுக்கொண்டு மற்ற பக்கம் வெட்டினியண்டா இதுல ஒரு கோடு வரும். அந்த கோட்டை சரி இந்த நீ முதல்ல வட்டாரி வச்ச அந்த கோட்டை இந்த கோட்டையை உணர்ச்சி விட்டீங்கன்னா என்ன இருக்க போகுது? இதுக்கு இது சமாந்தரமா வரப்போகுது. சரியா? இதுக்கு இது சமாந்தரமா வரப்போகுது. என்ன செஞ்சினா ஏ என்ற புள்ளி இந்த ஏ என்ற ஒரு புள்ளியில இருந்து கொண்டு இந்த கோட்டுக்கு இங்க ஒரு சமாதானம் கரெக்டாக சொல்லிட்டேன். இந்த புள்ளி தரலாம் சில எவ்வளவு தூரம் மட்டும் தரலாம். வளர்ந்து அந்த தூரத்தை குறிச்சு வச்சு கொண்டு முதல்ல இந்த ஏயில இருக்கிற ஒரு வில்லொண்டை வெட்டுவாய். ஒரு சின்ன வில்லொண்டு கட்டாரியா கட்டி போட்டு வெட்டி விடுவாய். வெட்டி போட்டு இந்த கேட்ட புள்ளிக்கு வச்சு கொண்டு திருப்பி மற்ற பக்கம் பிரட்டி ஒரு வெட்டோடு வெட்டுவோம். நான் ஒன்று விட்ட கோணத்தை செட் பண்ண போறோம். வெட்டி போட்டு திருப்பி ஒன்றும் செய்யக்கூடாது. வட்டாரி அப்படியே எடுத்துக்கொண்டு இதுல கூர் இதுல பென்சில் இதுல வட்டாரி இந்த கூர் இதுல பென்சிலை வச்சு அளந்து எடுத்துட்டு மாத்தாம அப்படியே தூக்கி கொண்டே இந்த கோடும் அந்த வில்லும் வெட்டுதில்ல அதுல பென்சில் வட்டாரின கூட வச்சுக்கொண்டு பென்சில் அளமையில ஒரு வெட்டு வெட்டுவாய். அது இங்க வெட்டுதோ அதையும் அந்த நாங்க ஆரம்பத்துல எடுத்த மட்டாரி வச்சு ஒரு மஞ்சள் மாதிரி வச்சு ஒரு வெட்டு வில்லு வெட்டினோம். அதையும் நினைச்சு விட்டீங்கன்னா ரெண்டு வெண்ணமா இருக்க போகுது. சமாந்தரமா இருக்க போகுது. தெரியாது. நீ நேர கையில கீறி பார்த்தீங்கன்னா கையில இல்ல கையால கீறி பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்? தெளிவா இருக்கும். தெரியாது கீறி பாருங்க. கீறி பார்த்துட்டு இருந்தா விட்டோன்னா எல்லாரும் இருந்தா அது வழியா கீறினா எனக்கு அனுப்புங்க. இல்லாடி வீடியோ ஆன்லைன் பண்ணி காட்டுங்க. பிரச்சனை இல்லை. இந்த விட்டோன்னா பிறந்தான் ஒருத்தன் மாஞ்சிட்டான். காட்டு சொல்லி கேட்டுக்கிட்டு விட்டாங்கன்னாலும் ஒருத்தன் ஓடிட்டான். ஆனாடா வீடியோ காலை பிடிச்சி விழுங்க வரும். இந்த ஒரே ஒரு புள்ள மட்டும்தானே ஏதோ உயிரோட்டமா இருக்கு. மிச்சாக்கள் என்னது? சயின்ஸ்ல படிச்சிருக்கீங்க சடப்பொருள் என்ற ஒரு பொருள் இடத்தை கொள்வதும் ஏதோ நாங்கள் எனக்கு வரை விளக்கம் அது மாதிரி சத்தமாக இருக்கிறீங்களா? அசைவுகளை காட்டுங்க. சரியா? இப்ப அதை வச்சுக்கொண்டு அடுத்தது என்ன? இது ஒன்று விட்ட கோணம் ஒத்த கோணம் இப்படி செட் பண்றது அதுவும் இதே மாதிரி தான் அந்த மேற்பக்கத்துக்கு வரப்போகுது. என்னது கோடகிருவாய் இந்த ரேண்டு புள்ளியில பண்ண இதுக்கு வெட்டு இதுக்கு வில் வெட்டுல சொல்லி இங்க இங்க ஒரு புள்ளிக்கு இந்த இந்த புள்ளிகளால இதுக்கு இந்த ஒரு கோடு மாதிரி இருக்கு. இதோட கோடு மாதிரி தந்திருக்கனால புள்ளி தந்திருக்கலாம். இதுக்குள்ளால போற சமாந்திரமாக இருங்கண்டா அந்த இதுல வச்சுக்கொண்டு ஒரு வில்லு வெட்டுவாய் மேல. அதே மாதிரி இதுல வச்சுக்கொண்டு அந்த கேட்ட இடத்துல இருந்து வச்சு மேல் நோக்கி ஒரு வில்லு வெட்டுவோம். சரியா? மேல வில்லு வெட்டி போட்டு அதே மாதிரி அளந்து இந்த கோட்ல இருந்து இங்க வெட்டுவாய்.
இப்ப இந்த ரெண்டும் அந்த வில்லும் இது சந்திக்கிற புள்ளி இருக்குல்ல, இதுக்கு கிரீனா இதுவும் இது என்ன இருக்க போகுது சமாந்தரம். இது நேய கோணத்தை செட் பண்ணாங்க. முதல் ஒன்று விட்ட கோணத்தை நேய கோணத்தை ஒத்த கோணத்தை அதை அதை வச்சு கொண்டு இது பண்ணிருந்தாங்க. முதலாவது ஒன்று விட்ட கோணம். அப்ப அது ரெண்டும் தான் இதுல வித்தியாசம். நீ ரெண்டுல ஏதாவது உனக்கு எது ஈஸியோ அதை குறிக்கும். ஒன்று ஒத்த கோணத்தை செட் பண்ணலாம், அல்லது ஒன்று விட்ட கோணத்தை செட் பண்றது ஈஸி உங்களுக்கு. இதுக்கு இருந்தீங்கன்னா சமாந்தரம் கொள்வீங்க. சரியா? இவ்வளவு தான் இதுல விஷயம்டா. இப்போ நாங்கள் 2018 கேள்விக்குள்ள போவோம். இனி இதுகளை காய்ச்சி கொண்டுண்டா இது கேள்விகளை வர்றது வச்சு கொண்டு ஏதாவது வேறு எதுவும் நான் சொல்லாத வந்தால் நான் அதை பற்றி கதைக்கிறேன். சரியா? கேள்வியை வாசிப்போம். பின்வரும் அமைப்புகளை சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அளவுடைய உள்ள ஒரு நேர் விளிம்பு கவராயம் ஆகியவற்றை மாத்திரம் பயன்படுத்துக. அமைப்பு கோடுகளை தெளிவாக காட்டுக. அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க இதை முதல் வாசிக்கணும். சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அப்புறம் அதில் மீட்டர் கூட கொண்டு போய் திரிகிறேன். சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அளவுடைய உள்ள நேர் விளிம்பு. நேர் விளிம்புன்னா என்ன? அது நான் நேர் விளிம்புண்டா அடிமண்டன் தான். நிறைய பேருக்கு இப்போ தமிழ் பிரச்சனை வருது எல்லாம் தங்கிலீஷ். நெய்லேயே நிறைய பேர் கேட்டால் தீந்தை என்ன என்னன்னு தெரியணும். தீந்தை என்ன என்னடா அது தெரிஞ்சாங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு சிலருக்கு தெரிஞ்சிருக்கீங்க, சயின்ஸ் உடைய படிச்சிருப்பியா? அதை சொல்லுங்களா அவன் கெட்டிக்காரர் இருந்தா தீந்தேன்டா தமிழ்ல புலமையானாக்கள். நான் ஒரு தான் கூப்பிடுவோம் பாரு. ஜனசனன் தெரியாது சார். நல்ல பதில். தெரியாதுன்னு சொல்றோம் கதைக்கலாம். மற்றது வேற யாராக்கா தெரிஞ்சா? தி- என்னது? தீந்தை தீந்தை வர்ண. பெயிண்ட். பெயிண்ட் தான் தீந்தைன்னு சொல்றது. அது மாதிரி தான்டா இதுல சில தமிழ்கள் தெரியாமலும் இருக்கும். தமிழ் தெரியாமலும் செய்யாம வராது இருக்காங்க. நாங்களை ஏழுக்கு போய் அதுவும் பார்ப்பீங்க நீங்க. கொஞ்சம் சுத்த தமிழ் பேப்பர் இந்த இங்கிலீஷ்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சுத்த தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி விட்டுருவாங்க. அப்ப அதுகளில் கொஞ்சம் என் பெயின்னு பிரேக்கருக்கு போடாமல் தீந்தேன்னு போட்டு விட்டா சரி. அது தெரியாதாக்கள் சொல்லி முடிச்சு. சிலவெல்லாம் மின் உயர்த்தி என்னவாங்க. மின் உயர்த்தினா லிஃப்டை தானே அதில் சொல்றது. சரியா? அதில் அங்கே வந்து பார்ப்பீங்க. இப்போ நாங்கள் இங்கே வரும் நேர் விரும்பு கவராயம் ஆகியவற்றை மாத்திரம் பயன்படுத்திட்டோம். வேற ஒன்றும் உங்களை தேவையில்லை. கோண என்னது பாகமானி அதுகளை வச்சு இஞ்சி விளையாட்டு காட்டுறதில்லை. அப்புறம் அதுகளை செஞ்சு போட்டு என்னது கோணம் வளர்ந்து அங்கறி வச்சிருந்தா அதுக்கெல்லாம் மார்க்ஸ் இல்லை. அதெல்லாம் அங்கங்க நிற்கிறன்றத அந்த அமைப்புலேயே எங்களுக்கு அந்த திருத்தர ஆளுக்கு என்ன தெரியும் இங்கங்க வெட்டுப்படுது. அந்த அமைப்பு செட் செய்யறதுக்கு எந்தெந்த இடத்துல வெட்டணுன்றதை வச்சுக்கொண்டே பிடிக்கலாம். என்னது நீங்க அந்த அமைப்பு செஞ்சு தான் அங்கிருக்கீங்களா சும்மா அங்கிருக்கீங்களா பிறகு கீறி போட்டு இவர் எங்க கண்டுபிடிக்க போயின்னு விட்டீங்கள்டா அதுக்கான மார்க்ஸ்கள் வராது. சரியா? அப்போ எங்கெங்க செய்யுமோ அதை தான் அமைப்புகளோட செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ் வரும். அப்புறம் அதை வச்சு ஒட்டுமாட்ட செய்ய வலிக்கிட்டா அதில் கூடி விட்டுருங்க. சரியா? பார்ப்போம். முதலாவது 7.5 சென்டிமீட்டர் முடிய ஒரு நேர்கோட்டு துண்ணை ஏபியை வரைந்து அதன் செங்குத்து இருசமுறைக்கு அமைக்கின்றான். முதலாவதுலேயே வேலையை கொடுத்துட்டான். என்ன நேர்கோட்டு துண்ணை ஏபி அமைச்சு அதில் செங்குத்து இருசமுறைக்கு இருக்கலாம். முதலாவது என்ன செய்ய போறாங்க? நேர்கோடு எப்பவுமே நடுப்பேப்பர் நடுவில் எடுத்து ஒரு கோடு கீறிடுவேன். கோடை கீறிட்டு வட்டாரி இல்லை கவராயம் அது ரெண்டு ஒன்று தான். சரியா? அதில் 7.5 அளந்து எடுப்பேன். அந்த ஓட்டை போட்டு வைக்க சொன்னேன். ஓட்டையில கூட பெரிய இதால் பார்த்தா அங்கலத்துக்கு ஓட்டையில் கொஞ்சம் ஒரு சின்ன பள்ளமாக கறி குத்தி வச்சு அந்த வட்டாரி இந்த கூறாலையே வச்சு அதுக்குள்ள வச்சு கொண்டு இழுக்கேன்னு செய்யாது. வட்டாரி இழுபடாது. இப்போ இழுத்து பார்த்தீங்கன்னா வேற நீங்கள் படித்தவங்களே சொல்லியிருக்கலாம் சேராக்கள். இழுத்து பார்த்தீங்கன்னா வட்டாரி இழுபடாது. இல்லாட்டிக்கு என்ன செய்யும்? இங்கே வச்சு கொண்டு கூறெழுப்ப வட்டாரி சேர்ந்து இன்னொரு இழுபட்டு கொண்டு வரும். அப்போ அந்த இடத்துக்குள்ள வச்சீங்கன்னா அந்த இடத்துல இழுக்கை சுகமாக இருக்கும். அதுக்காக தான் அந்த ஓட்டை போட்டு வைக்க சொன்னால் அப்போ ட்ரை பண்ணி பாருங்க. இல்லாட்டி சும்மா முதல் வெறும் வட்டாரியில் வச்சு வெறும் அடிமட்டத்தில் வச்சு இழுத்துப்ப வட்டாரி தண்டை வள இழுபட்டு கொண்டு வரும். கோடு கூட கறி கொண்டு தெரியும். சரியா? வளர்ந்து எடுத்து போட்டு 7.5 சென்டிமீட்டர் கசங்கிசம் மிச்சம் விடாம வடிவா இதுல வச்சுக்கொண்டு இங்க ஒரு வெட்டு இதுல வச்சுக்கொண்டு இங்க ஒரு வெட்டு. சரியா? முதலாவது அந்த வேலை முடிச்சிடும். முடிச்ச உடனே ஏபின்னு பேரை வைக்கிறாய். பென்சில பாருங்க. ஏபி 7.5 இதெல்லாம் குறிச்சுக்கொள்ளுங்க. குறிக்கிறதுக்கு எங்கெங்க இருக்குன்றத பார்க்க எங்களுக்கு தெரியுது. 7.5 குறிச்சுக்கொள்ளுங்க. நேர் கொடுக்குறது இதுல செங்குத்து இருச முறைக்கு இப்போ கொஞ்சத்துக்கு முதல் தான் சொன்னான். செங்குத்து இருச முறைக்கு என்னடா செய்யணும்? இதுல வச்சுக்கொண்டு இங்க ஒரு வெட்டு அதே அளவுமா தான் கீழே ஒரு வெட்டு திருப்பி இதுல வச்சுக்கொண்டு
பிறகு திருப்பி திருப்பி அளவை மாற்றி விளையாடுற இல்லை. இதுக்கு வச்சு ஒரு வெட்டு வெட்டி, இதுக்கு ஒரு வெட்டு வெட்டி, பிறகு கொஞ்சம் குறுக்கி இதில் வச்சு ஒரு வெட்டு, பிறகு இதை வச்சுன்னா அங்கே பிறகு வேறு ஏதோ கோணத்தில் வந்து இது ரெண்டையும் மாற்றா பிறகு அளவு மாற்றினாலும் இப்படி இதுக்கால எங்கேயுமே இப்படி அது முட்டி செட் பண்ணுறது இங்கே வந்து நிற்கும். அளவை மாற்றக்கூடாது. மாற்றா திருப்பி இதில் வச்சு கொண்டு இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி வெட்டுறது சென்டராக வரக்கூடிய மாதிரி செட் பண்ணி தான் நானும் வெட்டணும். இதில் வச்சு கொண்டு இதில் ஒரு வெட்டு, இதில் வச்சு கொண்டு இது ரெண்டுலையும் வெட்டுவேன். சார் அழிச்சடிச்சு வெட்டினாலும் நீ அழிச்சடிச்சு வெட்டுறது இல்லை, நான் அந்த செங்குத்தா நான் பார்த்துக்கிறேன். நான் சும்மா தானே இருக்கிறது. சரியா? அப்போ இது ரெண்டையும் இந்த ரெண்டு குதிரையும் உடைச்சு விட்டீங்கன்னா வரதானது செங்குத்து இது சமுராய். இந்த ரெண்டும் வெட்டுது. இதில் இதை கவனிச்சு கொள்ளுங்க. ரெண்டும் வெட்டுறதுக்காக போகணும். சில அமைப்பு செய்யக்கடா கொஞ்சம் என்ன செய்யும் சேஞ்ச மாதிரி வரும். அப்படி கொஞ்சம் இடத்துக்கு கொஞ்சம் தூரத்துக்கு ரெண்டும் தேஞ்ச மாதிரி வரும். அதுக்கு அளவா பார்த்து சென்டரா பார்த்து எடுக்கணும். அப்புறம் அதுலயும் அங்க எல்லா இடத்துக்கும் வச்சாலும் அவங்க பின்னுக்கும் இடத்தை பிழைச்சிடும். ரெண்டு முட்டின மாதிரி தான் இருக்கும். அது எங்க இடத்துக்கு பிரச்சனையை கொடுக்கும். பின்னுக்கு நீ உள்வட்டம் வழிவட்டம் வரைக்க இதுல ஒரு சின்ன பிரச்சனை அங்க பிரச்சனையை கொடுக்கும். அப்ப என்ன செய்யப்படுது? இப்படி தேஞ்ச மாதிரி வந்தாலும் இப்படியே தேஞ்சு கொண்டு போற மாதிரி வந்தாலும் அதுக்கு ரெண்டுக்கும் பேர் கண்மணத்துக்கு ஒரு சென்டரா பார்த்து நினைச்சு கொள்ளணும். சரியா? இப்ப இதுக்கு வரும். செங்குத்தூர் சமரை கறிட்டாய். செங்குத்தூர் சமரைக்கின வேலை என்ன? இது ரெண்டா பிரிக்கும். செங்குத்தா இருக்க போகுது. சரியா? உலகம் 4 மார்க்ஸ் வந்துடும். சரியா? அதுக்கு பிறகு இல்ல இதுக்கு ரெண்டு அடுத்ததுதான் 4. சரியா? ஏபியின் நடுப்புள்ளி. ஏபியின் நடுப்புள்ளி. நீ அதுக்கு புது வேலை செய்யுமா? செங்குத்தூர் சமுராய்க்குன்னா அதான் என்னது நடுப்புள்ளியா இருக்கும். ஏபியின் நடுப்புள்ளி சி என கொண்டு சியை மையமாகவும் ஏபியை விட்டமாக கொண்டு ஒரு அரைவட்டத்தை அமைக்கட்டா. அப்புறம் திருப்பி புதுக்கல்லையை வாங்கி போட்டு சிக்கு தட்டுறதுக்கு புது வேலையை ஒன்றும் செய்யல. செங்குத்து இருசம் வைக்கிறனா அதை என்ன செய்யும்? அதான் அதை ரெண்டா பிரிக்க போகுது. நடுப்புள்ளியா இருக்க போகுது. சிஏ நடுப்புள்ளி இந்த இது நடுப்புள்ளி சிஏ கொண்டு சியையும் ஏபிய விட்டமாகவும் ஏபிய விட்டம் இது ரெண்டா பிரிக்குதுன்னா இது என்னடா சியில இருந்து ஏ கிடக்கிறது ஆறையா இருக்க போகுது. அப்ப இதுல இருந்து கொண்டு இதுல வைப்பேன். இங்க வட்டா இந்த கூரை வச்சு கொண்டு இந்த பென்சில வைப்பேன். வச்சு கொண்டு அரைவட்டை தான் கரெக்டா மேலேங்கிடலாம் கிளையங்கிடலாம். அரைவட்டம் அங்க சொல்லியிருக்கா ஒரு அரைவட்டத்தை மேலேங்கிடலாம் கிளையங்கிடலாம். உங்களோட விருப்பம். இங்கே அது கூட அரைவட்டம் தாங்கிற சொல்லியிருக்கேன். இதில் வச்சுக்கொண்டு இப்படி அரைவட்டங்கிறீர்கள் ஏவிய விட்டமா இருக்கணும். இதை தாண்டி போயிட்டு இருந்த ஏவிய விட்டம் வச்சுக்கொண்டு அரைவட்டம் கீறிடுவார். அதில் படம் முளைச்சி தெரியுது வர வட்டத்துக்குள்ள அரைவட்டம் இப்படி வேற போகுது. இந்த மேல் பக்கம் இல்லை கீழ் பக்கம் கீழலாம் அதுவும் கூட விருப்பம். அப்புறம் இது நடுவாக சென்டராக வச்சு கொண்டு இல்லை ஏன் ஏபியை விட்டமா வச்சிருக்க சொல்லிக்கிட்டு இதுக்குள்ள 4 மார்க்ஸ் வந்துடும். அடுத்தது ஏன் இதில் சி குறிக்க சொல்கிறேன். அதை வச்சுக்கொண்டு அரைவட்டம் கீறணும். முன்னுக்கு 2 கேள்வி இப்போ 4 கேள்வி 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டா 4 மார்க்ஸ் வந்துடும். அடுத்தது ஏபியின் செங்குத்து இருசமூராக்கியில் இருந்து ஏபியின் செங்குத்து இருசமூராக்கியில் இருந்தும் கோடு சிபியில் இருந்தும் சிபியில் இருந்தும் சமதூரத்தில் இயங்கும் ஒரு புள்ளியின் ஒழுக்கை அமைத்து அது வட்டத்தை இடைவட்டும் புள்ளி பி என பெயரிடுது. இதுதான் அவன் தாரதுல பிரச்சனைக்குரிய விஷயம். என்னது? அது ஒரு சின்ன விஷயம். நாங்க இப்ப முதல்ல செஞ்ச விஷயத்தை தான் அவன் மறைமுகமா என்ன செஞ்சிருக்கான், பெரிய வசனம் எல்லாம் போட்டு கேட்டிருக்கான். சரியா? என்னண்டு அம்மான்னு சொல்றது இது என்னடா அப்பான்ற பயம் என்ற மாதிரி இருக்கு. சரியா? அது என்னது? அத மாதிரி தான் சொல்றேன். ஏபியின் செங்குத்து இரு சமூராக்கியில் இருந்தும் ஏபியின் செங்குத்து இரு சமூராக்கினா இந்த கோடு. சரியா? இந்த கோட்டில் இருந்தும் சிபியில் இருந்தும் சிபி என்றது இந்த ஆரையில இருந்தும் சமதூரத்தில் இயங்கும் ஒரு புள்ளியின் ஒழுக்கை அமைத்து அது அரைவட்டத்தை இடைவட்டும். என்னடா கேட்டிருக்காங்க? இந்த கோண இரு சமராக்கிய கீரண்டு கேட்டிருக்காங்க. அதைத்தான் சுற்றி வளைச்சு என்ன செஞ்சுக்கான் சிபி எனது செங்குத்து இரு சமூராக்கியில் இருந்தும் சிபியில் இருந்தும் சமதூரத்தில் அசைகிற ரெண்டு கணக்கு கதை கலந்துருக்கான். அப்ப அது என்னது? இது இந்த கோண இரு சமூராக்கி. சரியா? அப்ப ஒண்ணும் ஒரு பிரச்சனை இல்லை. கண்ணை மூடிக்கொண்டு என்ன செய்ய கோண இரு சமூராக்கிறதுக்கான விலை பார்ப்பேன். இதுல வெட்டிக்கிறனாலும் இதுல வச்சு கொண்டு வெட்டினாலும் பட்டலாம் உங்களோட விருப்பம். சரியா? ஏன் இந்த ரெண்டு கோட்டையும் புழக்கிற மாதிரி தான் இந்த பெரிய வில்லும் பெற போகுது. அதுல டவுட்டா நாங்களுக்கு பாரு. இதுல ஒரு சின்ன வில்ல வெட்டி போட்டு இதுல இருந்து வெட்டுவோம், இங்க இருந்து வெட்டுவோம். ரெண்டு குழந்தையும் போறத நினைச்சுடுவார். இதுல அந்த வட்டத்துல வெட்டுற புள்ளி என்ன வைப்போம்? பி அண்டு கேட்டா இவ்வளவு தான் கேட்டு கிடக்கு. சரியா? 3வது வள்ளி
அதைத்தான் என்னது சுற்றி வளைச்சி இவ்வளவு வேலை கேட்டிருக்கு. சரியா? அப்போ அதுக்கும் மார்க்ஸ் வந்துடும் உண்டு. இதுக்கு கொஞ்சம் வேலை அந்த பிஎனை முடிக்கிறது ரெண்டு வந்துடும். சரியா? இடைவெட்டும் மொழி பி என பெயரிட்டான். அடுத்தது கேட்டிருக்கான் பார். பியில் அரைவட்டத்திற்கு தொடலி அமைத்து. இப்போ நாங்கள் முந்தி தொடலியை பற்றி கதைக்கல, இப்போ இந்த இதோட சேர்த்து கதைப்போம். சரியா? பியில் அரைவட்டத்திற்கு தொடலி அமைத்து அது ஏபிக்கு ஏபியின் செங்குத்து இரு சமமுறையில் சந்திக்கும் மொழி டி என பெயரிட்டான். அப்போ பியில தொடலி அமைக்கணும். எங்கட குடியில் தெரியுங்க கட்டிக்கார உடனே செஞ்சு விட்டுவாங்க. என்னண்டு தொடலி தானடாப்பா, தொடலி இந்த வட்டத்தை தொட்டு கொண்டு போகணும். உனக்கு என்ன கதை? வேற ஒரு கதையும் இல்லை. இதை வச்சு ஒன்று இழுத்துருவான் ஒரு கோடு. என்னது அடிமட்டத்தை இதில் பிடிக்கிற தொட்டு கொண்டு போகக்கூடிய மாதிரி வச்சுட்டு படாருன்னு இழுது இழுத்து விட்டா சரி தானே. அதானே உனக்கு தொடலிக்குன்னா தெரியுதான். தொடலி என்ன இந்த வட்டத்தை தொட்டு கொண்டு போகணும். அப்படிதான் நீங்கள் இங்கே படிப்பிச்சிருங்க. இங்கே ஒரு இடத்துல படிப்பிச்சிருங்க தொடலி என்னன்னு. வட்டத்தில் ஏதாவது புள்ளியில தொட்டு கொண்டு போகணும். ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்கான், அந்த தொடுற புள்ளிக்கு இதில் அரைக்கு கோடு வரணும். அது என்ன இருக்கணும்? செங்குத்தா இருக்கணும். இப்போ அதை இதை நீ பார்த்தீங்கன்னா செய்யும் செங்குத்தா இருக்காம இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ அதான் கவனிக்கிறீங்களே. தொடலி என்ன தொட்டு கொண்டு போகணும் வெளுத்து விட்டு வந்துடுவாங்க. அந்த வேலையை விட்டுட்டு முதல்ல என்ன செய்யணும்? இப்போ தொடலிங்கிறவங்கண்டா இந்த பிஎன புள்ளிக்கு செங்குத்து செங்குத்து இருசம நீ இதில் அமைக்க போகிறேன். அமைக்கிறேன்டா பிஎன புள்ளியில வச்சுக்கொண்டு வட்டாரிய இஞ்சாலை இஞ்சாலை ஒரு வெட்டு வெட்டு மீன் செங்குத்தை பற்றி கதைச்சாலே செங்கோணம் கொண்டு கீரை சொன்னா தாச்சி இப்படி ஒரு அரைவட்டம் கீறணும். இந்த அரைவட்டம் கீறாம இது என்னது இப்படி இதுக்குள்ள அரைவட்டத்தை போட்டு குழப்பாம இதுலயும் மேலேயும் வெட்டினாலும் மிச்சம் எல்லாம் விடுபட்டு இருக்கு. விட்டுட்டு வெட்டினாலும் அரைவட்டம் மாதிரி தான் சேப். அதுக்காக இதுலயும் ஒரு வெட்டி இதுலயும் ஒரு வெட்டு வெட்டிடுவோம். சரியா? வெட்டி போட்டு வட்டாரியை கொஞ்சம் நீட்டுவோம். வெட்டி போட்டு இதுல வச்சு ஒரு வெட்டு, அதே அளவு இஞ்சி ஒரு வெட்டு, இதுல வச்சு இன்னொரு வெட்டு, இஞ்சி ஒரு வெட்டு. சரியா? இப்போ இந்த இதுக்குள்ளாவும் தொட்டு கொண்டு போகக்கூடிய மாதிரி இந்த இந்த புள்ளிகளாலையும் இந்த இதையும் தொட்டு கொண்டு போகக்கூடிய மாதிரி இந்த சொத்தியா வந்துட்டு பார். சரியா? எங்க வரணும்? இதுக்குள்ள எங்கேயோ வரணும். இதுவும் இப்படி சேர்ந்து வரணும். எங்கேயோ இதுக்குள்ள தொட்டு கொண்டு போகக்கூடிய மாதிரி இப்படியே கீர்னி என்ன இது இங்கே வர்ற மாதிரி நான் அதுக்கு என்ன அட்ஜஸ்ட் பண்றேன் இந்த இடத்துல. சரியா? இந்த புள்ளியை தான் என்ன கேட்டான். எதுவும் சந்திக்கிற புள்ளி பியில் அரைவட்டது தொடலி அமைத்து அது ஏபியின் செங்குத்து இருசம இணைவர் இவரை சந்திக்கிற புள்ளிய டி என பெயர் விட்டான். சரியா? டி என்று பெயர் வைக்கட்டான். இவ்வளவு தானடா 4வது கேள்வி வரைக்குமான இல்ல இதுக்கு கணக்கு ஒன்றும் செய்யல. சரியா? தொடலி என்ன எடுக்கிறேன்னா அந்த பி என்ற புள்ளியில ரெண்டு கரைக்கும் செங்கோணத்துக்கு வெட்டுற மாதிரி வெட்டி போட்டு செங்கோணம் இல்லை இல்லை எங்கட இது செங்குத்து இருசமராக்கி வெட்டுற மாதிரி செங்குத்து இருசமராக்கி என்ன செஞ்சான் ஒரு சின்ன இடம் இது வெட்டினாங்கண்ணே தாச்சி மாதிரி முதல்ல என்ன ஏபியிலேருந்து கட்டினாங்க. இல்லாட்டி தாச்சிக்கு இருக்கும் அது மாதிரி இதில் ஒரு இது வெட்டி போட்டு இதுக்கு இங்கே வெட்டினா இது இருசமராக்கி இது வந்ததுன்றது இதில் என்னவா இருக்க போகுது? இது தொட்டுக்கொண்டு வெளியில் எந்த இடத்துல ஒரு உள்ளுக்கால போகிற மாதிரி இருக்கும் முடியல தொட்டுக்கொண்டு இது என்னது செங்குத்தா இருக்கணும். அதெல்லாம் இது என்னது தொடரி என்று வருது. சரியா? விளங்கிக்கொள். அடுத்தது விளங்கிட்டதுக்கு உனக்கு ஒரு 8 வந்தது. அங்கால டியிலிருந்து அரைவட்டத்திற்கு வரையத்தக்க மற்ற தொடலியையும் அமைத்து அத்தொடலி கோடு பிசிக்கு சமாந்தரம் இருப்பதற்கான காரணம் காட்டுக. இதுல கொஞ்சம் காரண தொடர்கள் இதுக்கு 3 வரும், அங்க முன்னுக்கு 7 போயிடும். சரியா? இப்ப கேட்டிருக்காம டியிலிருந்து அரைவட்டத்திற்கு வரையத்தக்க மற்ற தொடலியை அமைக்க. இப்பயாவது சரி நான் இதுல தொட்டு கொண்டு போற மாதிரி நினைக்கிறேன். டியில இருந்து இன்னொரு தொடலியை அமைக்கட்டாமண்டா இன்னொரு எங்களுக்கு தொடலி இந்த கொஞ்சம் தேட்டங்கள் கொஞ்சம் முன்னுக்கு பார்த்தேன் அவங்களுக்கு அதுகளை இதுல கொண்டு வந்து பாவிப்போங்க. என்னென்ன பார்த்துனாங்க? ஒரு வட்டத்துக்கு ஒரு வழிப்புள்ளியில இருந்து தொடலி வரைஞ்சி இருந்தா இந்த மையத்தை நினைக்கிற கூட என்னவா இருக்கும்? செங்கோணமா இருக்கும். அந்த தொடலி இதோட இணைச்சமண்டா இந்த கோணத்தை என்ன செய்யும்? இது சமகோணம் கொஞ்சம் பார்த்துனாங்க. சரியா? பட் இந்த வழி புள்ளியில இருந்து அந்த தொடலிக்குள்ளான தூரம் இதுகும் இந்த புள்ளியில இருந்து இந்த தொடலிக்குள்ளான தூரம் இதுகும் சமனா இருக்கு. சரியா? நாங்க பார்த்த இந்த முன்னுக்கு பார்த்த இதுகளை வச்சு கொண்டு தான் என்ன செய்ய போறோம்? இது கிளப்பா வைக்க போறோம். எங்கட ராசாமார் இதுல இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. இதையும் வச்சு கொண்டு இழுத்து விட்டுருவாங்க. சரியா? அது பிள்ளையடா. சரியா? உண்மையா உற்று நோக்கி கவனிச்சு அது புல அப்ப என்ன இதுக்கான தூரம் சமன். அந்த அந்த தேட்டத்தை வச்சுக்கொண்டு இங்க வச்சு டியில வச்சுக்கொண்டு வட்டாரிய இந்த பீக்கான தூரத்தை அளந்தெடுப்பாய். சரியா? டியில வச்சுக்கொண்டு தொடலிக்கான தூரத்தை அளந்தெடுப்பாய். அளந்தெடுத்துட்டு இதே டியில வச்சுக்கொண்டு இஞ்ச பக்கம் என்ன செய்யுது திருப்பி வெட்டேக்க ரெண்டு தொடலிக்குமான அந்த தூரம் என்னவா இருக்கணும்? சமனா இருக்கத்தான வேணும். இப்போ இதை அளந்துட்டு இங்க வச்சு வெட்டினியண்டா
இந்த புள்ளிக்கலாலையும் இதுக்கலாலையும் போறதா என்ன இருக்கும் உள்ளுக்கு வந்துட்டு இந்த புள்ளியில இருந்து இந்த வற்ற புள்ளிக்கெல்லாம் போறதா என்ன இருக்க போகுது மற்ற தொடலியா இருக்க போகுது. சரியா? அப்ப இந்த இதுல ஒரு கோடு மூடையில வந்திருக்கு. நீ இந்த உண்மையான இதுல கீறி இருந்தீங்கடா, இந்த தூரத்தை அளந்து கீறி இருந்தீங்கடா, இந்த அமைப்புக்கு இதுல ஒரு கோடு வெட்டி இருப்பேன், இல்லாட்டிக்குன்னு செஞ்சுப்பேன், ஒன்றும் இல்லாம கீறி இருப்பேன். அப்ப அந்த மார்க்ஸ் கொடுக்கலாம். அப்ப அதுக்கு நீ அமைப்புகளை பாவிக்கிற இதுல என்னது அமைப்பு வச்சுதான் இந்த முழுக்க அந்த அமைப்புகள் இந்த 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 இதுகளை உருவாக்குறதுக்கான எதிரான இந்த இதுகளை வச்சு கொண்டு தான் செய்யறியான்றதை நாங்கள் இதில் பார்க்க போறோம். அப்ப இதுக்கான தூரத்தை அளந்து இங்கேயும் வெட்டி இருக்கிறியான்றதை பார்க்கணும். சரியா? அப்போ அப்படி வெட்டி இருந்தீங்கன்னா தான் உனக்கு அந்த ஒரு மார்க்ஸ் பெறப்போகுது. சரியா? இவ்வளவு தான் இந்த அமைப்போட சம்மந்தப்பட்ட. இனி கேட்டிருக்கான் பார், அமைத்து அத்தொடலி. அத்தொடலி என்ன புதுசா நீ அமைச்ச அந்த அந்த தொடலி கோடு பிசி. பிசி என்றது என்ன? அந்த இருசாமுறை பிசிக்கு சமாந்தரமாக இருப்பதற்கான காரணங்களை காட்டுட்டான். காரணத்தை காட்ட சொன்னா அப்ப காரணம் காட்டுறதுக்கு வருவோம். இவ்வளவு செஞ்சிருவாய். செஞ்சுட்டு இப்ப பாரு, இது 90 அதை ரெண்டா பிரிச்சா என்னடா வரப்போகுது? இது சமுராய்க்கு இல்ல 45 45. இது தொடலி. சரியா? தொடலி என்ன? இது 90. இவர் 90 மிச்சம் எவ்வளவு? 45. இன்னொன்று தெரியும். இப்ப தொடலின் அந்த இதுல வெளிப்புள்ளியில இருந்து ஒரு வட்டத்துக்கு தொடலி இருந்தா அந்த கோணத்தை என்ன செய்யும்? ரெண்டா பிரிக்கும். அப்ப இது 45 இவரும் என்னடா 45. சரியா? இவ்வளவு தெரிஞ்சாலே காணும். இனி இஞ்சால ஒன்றுக்கும் போகாது. பேர் செட் மாதிரி இருக்கா? ஒன்று விட்ட கோணம் எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. கோடு நேராவும் இவர் இப்படியும் இவர் இப்படியும் அதை உண்டு பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா செட் மாதிரி தான் இருக்கும். அப்ப இது 45, இவர் 45. அப்ப என்ன இது? சமாந்தரம். மீன் ஒன்று விட்ட கோணம் சமனா இருக்கு. அப்ப இது சமாந்தரமா இருக்கு இருப்பதற்கான காரணம். அப்ப இது இந்த ரெண்டு கோணமும் 45 கொடுத்தோம்டா சமாந்தரம் இருக்கிறதுக்கான காரணமா பிறப்போது உலர்ந்தாட இந்த நிறுவல் நிறுவலோட இந்த தேட்டம் அதோட வந்த நிறுவல். சரியா? இப்ப இந்த இது வந்ததை காட்டுறேன். சொல்லுங்க. இப்ப நோமல இது ஒரு தொடலி அமைச்சு போட்டதை தானே புரியுதுக்குறாங்க. ஓ, இப்ப ரெண்டு தொடலி ஒரே நேரத்துல அமைக்கத்துல வரலாம். வழிப்புள்ளியில தானே. ஓ. ஓ, அதுக்கும் இன்னொரு அமைப்பு இருக்கு. ஆ. சரி, அதை அடுத்த இதில் பார்க்குறேன். நான் அடுத்த இதில் அதை சொல்றேன். இப்படி வழிப்புள்ளியில இருந்து ரெண்டு ஆ சரி. தொடலிகள். சரியா? ஆ சரி. அதை சொல்றேன். ம். இது இப்போ ஒரு ஒரு தொடலியிலன்றது அது வழிப்புள்ளியில இருந்து ரெண்டு தொடலியை பிடிக்கிறன்றது அதுக்கு இன்னொரு அமைப்பு இருக்கு. சரியா? இப்போ நான் இதை திருப்பி சொல்றேன் பார். அப்போ முதல்ல என்ன செஞ்சாங்க? ஏபி என்ற ஒரு கோடுக்கு இருந்தாங்க. அதுக்கு பிறகு அதை இது அந்த ஏபிக்கு செங்குத்து இருசமராக்கி இருந்தாங்க. செங்குத்து இருசமராக்கி குறிப்பிட்டடா. அதுக்கு பிறகு இந்த செங்குத்து இருசமராக்கிய சிஎண்டு இந்த மைய இந்த ஏபியை வெட்டுற புள்ளியை மையமா வச்சுக்கொண்டு ஒரு அரை வட்டம் கிருட்டான். என்னது மையமாகவும் ஏபியை விட்டமாகவும் இந்த அரையை வச்சுக்கொண்டு ஒரு அரை வட்டம் கிரிவா. இவ்வளவு முடிஞ்சு. அதுக்கு பிறகு அதில் கொஞ்சம் தமிழ்ல இருக்காங்க புலமை. அப்ப இந்த செங்குத்து சமூராய்க்கியிலிருந்து சமதூரத்திலும் சிபியிலிருந்து சமதூரத்திலும் என்ன கோணேறு சமூராய்க்கு கேட்டிருக்காங்க. இதைத்தான் ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் அங்க வரும். இதுல இந்த கோட்டிலிருந்து சமதூரத்தில் அதுல இருந்து சமதூரத்தில் மண்டா கோணேறு சமூராய்க்கு தான் நீ அங்க வேற எதுவும் செய்யணும். அப்ப என்ன இதை வச்சுட்டு கோணேறு சமூராய்க்கு ரெண்டா பிரிக்க போறோம். கோணேறு சமூராய்க்கு அந்த வெற்ற புள்ளிய பி என்ற பேர் வைக்கட்டா. இவ்வளவு அதுல வந்து அடுத்தது பி கூட ஒரு தொடலிக்கிறட்டா என்ன செய்யணும்? பியில வட்டரை வச்சுக்கொண்டு ரெண்டு பக்கம் இந்த இது தாச்சி மாதிரி வெட்டிட்டு அதுல இருந்து செங்குத்து இருசமராய்க்கு தான் என்னது போயுதுன்றது புள்ளி தொடலியா இருக்க போது டி. இனி டியில இருந்து கொண்டு மற்ற இதுல இந்த இது வட்டத்துக்கு அமைக்கக்கூடிய ஏனைய தொடர் இயக்கிறட்டான். ஏனைய தொடர் இயக்கிறட்டான் இதுல வச்சுக்கொண்டு இந்த அந்த தேட்டை எங்களுக்கு நாங்கள் முந்தி தொடலி பெட்டி பாவிச்ச அறிவை வச்சுக்கொண்டு என்னது வெளிப்புள்ளியில இருந்து அந்த தொடலிக்கான தூரம் சமன். அப்போ அதை வச்சுக்கொண்டு இந்த தூரத்தை அளந்துட்டு இதில் வெட்டி இந்த தொடலியை கீறிடுவோம். கீறி போட்டு கடைசியாக சொல்லி கேட்டிருக்கேன். இந்த ஏடி என்ற கோடு ஏடி இல்லை அந்த புதுசாக வரைஞ்ச தொடலியும் சிபியும் எனது சமாந்தரம் காட்டுட்டான். காட்டுறதுக்கு எங்களுக்கு தெரியும். இது நான் 90 பாகு அதை ரெண்டா பிரிச்சது இருசமுறைக்கு தானே 45. இது 90 ஏன் வட்டத்தின மையத்தில் தொடலிக்கு வரைகிற கோடு செங்குத்து. அப்போ அதை வச்சுக்கொண்டு மிச்சம் எவ்வளோ 45. இதுல இருந்து இது 45 ஏன் ஒரு அந்த வழிப்புள்ளியிலேருந்து அந்த மையத்தை இணைக்கிற தொடலி ரெண்டு கிரிட்டு அதுக்கு மையத்துக்கு இணைக்கிற அந்த ரெண்டு கோணமே என்னது சமனா பிரிக்கும் 45 45. அதை வச்சுக்கொண்டு இது சமாந்தரம் உண்டு சொல்லலாம். ஒன்று விட்ட கோணம். அது காரணம் எழுதினோம்டா பேர் வச்சு நாங்களே இது பேர் இல்லை. அப்போ என்ன ரெண்டு ஒன்று விட்ட போனோம் ஆகியால் 45 வாயின்னு சிம்பிளாக முடிச்சிங்கடா காணும். உங்களுக்கு இதை கண்டுபிடிச்சி அதிலே படத்திலே 45 45 காட்டி கொண்டு வந்துட்டு இதையும் ஒன்று விட்ட போனோம் சொல்லி விட்டீங்கடா. சரி. சரியா? எவ்வளோ தான்டா 2018
2019 பேர். 2019 ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். நீங்க செய்யுங்க. சரியா? 2019 ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். சரி, இப்ப வேற இதுல உங்களுக்கு பேர் வைக்காதான் நான் அந்த குணத்தை பெரிய காய்க்கல. வேற இதுல ஒரு பேரை வச்சு விட்டோம்னா சரி தானடா. அதுல ஒரு பேரை வை நீ அந்த படத்துல. இ ஒன்று இ அல்லது பி என்று வைப்போம். ஏ பி சி டி இ தான். அடுத்து ஓர்டர் படி ஈய வச்சுட்டோம். சரியா? இப்ப இதுல பி சி டி கோணம் பிசிடி எவ்வளவு? 45 பாகை. அது காரணம் அதெல்லாம் எழுதி இதுல எழுதினா அது விளங்க நிறுத்த முறைக்கு எடுத்துட்டு வந்தனே. அடுத்தது சிடிபி சிடிபி 45 பாகை. ஏன் இது 45 90 மிச்சம் 45. அதுக்கு பிறகு என்ன எழுதலாம்? சிடிஇ அல்ல இசிடி இடிசி 45. ஆகவே என்னது? இந்த ரெண்டு கோடும். ஆகவே இடி சமாந்தரம் சிபிஎன் கொடுத்தது. சரி சரியா? ஓரளவு சோட்டா கொடுத்தீங்கடா. சரி தெரியவா? இதை அழைக்கிறேன். இப்போ வர அடுத்த கேள்வி இருக்கான். 2019 பின்வரும் அமைப்புகளுக்காக சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அளவுடை உள்ள ஒரு நேர் விளிம்பையும் ஒரு கவராயத்தையும் மாத்திரம் பயன்படுத்தி அமைப்பு கோடுகளை தெளிவாக வரைதல் வேண்டும். முதலாவது 6 சென்டிமீட்டர் நீளமுடைய ஒரு நேர்கோட்டு துண்டம் ஏசி அமைத்து வேற அந்த நாங்கள் முதல் கோணம் பார்த்த கேள்வி. ஏசி அமைக்கட்டாம். ஒரு 6 சென்டிமீட்டர் போட்டு துண்டம் ஏசி அமைக்கட்டாம். வளர்ந்து ஏசியை விட்டு சி ஏசி தான் முதல்ல அமைக்க சொல்லியிருக்கு. இதில் பேப்பரோட தானடா 6 சென்டிமீட்டர் ஏசியை அமைக்கட்டான். இதுல வச்சு கொண்டு பென்சிலெல்லாம் மார்க் பண்ணுவாய். சிஏபி 60 பாகையம். சிஏபி அப்போ சிஏபி என்ன இங்க கோணம் வர போகுது. சிஏபி இங்க இதுக்கெல்லாம் கோணம் வர போகுது. அப்போ இதெல்லாம் இப்போ அந்த பேரை வச்சுதான் இங்க கோணம் வருதுன்னு கண்டுபிடிக்கும். சிலர் என்ன செஞ்சுட்டாங்க 60 பாகுகிற சொல்லியாச்சு தானே இதுல வச்சு போட்டு தூரி விட்டுருவாங்க. இதுக்காக இங்கே வர்ற மாதிரி பிழைச்சிடும். சரியா? எங்க பேர் வருது சிஏபி சிஏபி. அப்போ இதுல வச்சு கொண்டு வில்லு வெட்டி அந்த வில்லுல இருந்து அதை அளவை மாத்தாம ஒரு வில்லு திருப்பி வெட்டினீங்கன்னா இந்த ரெண்டு புள்ளிக்கெல்லாம் போறதா என்னது 60 பாகையா இருக்க போகுது. இது இப்படி இருக்கிறனாலும் ஒரு 60 பாகை போட்டு காட்டுங்க. சிஏபி 60 பாகை. அப்போ பின்றது இங்க எங்கேயோ இருக்க போகுது. அது எங்க இருக்குன்னு தெரியாது. அடுத்தது சொன்னா தான் உங்களுக்கு தெரியும். அமைக்க. சரியா? அப்போ வந்து முக்கோணத்தை பூர்ணப்படுத்தவே எங்களுக்கு கதை இல்லை. இடையில நிற்குது முக்கோணம். சரியா? ஆர்சி நேர் கொடுத்தோன்னா ஏசி அமைத்து சிஏபி 60 பாகை ஆகுமாறு ஏபியை அமைக்க. இவ்வளவுக்கு பிறகு சிஏபியின் கோண இருச முறை கேட்கிறேன். கோண இருச முறைக்கு எங்களுக்கு தெரியும். சிம்பிள் விஷயம். இதில் வச்சுக்கொண்டு இதில் ஒரு வட்டு இதில் வச்சுக்கொண்டு அதாவது நிறைய மாத்தான் அப்படி நினைதானது கோண இரு சமூராய்க்கு இதில் வேற நீட்டாக தானே கேட்டிருக்கேன். கோண இரு சமூராய்க்கு பூனைகள் என்ன செஞ்சோம் அந்த என்னது செங்குத்து இரு சமூராய்க்கில் இருந்து சம தூரத்திலும் அந்த ஆறையிலிருந்து சம தூரத்திலும் வந்து கணக்காலாட்டினுடைய அதில் குழம்பி போயிருப்பாங்க சிலர். அப்போ அதான் என்னது சிலரை குழப்பி விடுறதுக்கான வழி. அடுத்தது மேலே அமைத்த கோண இரு சமூராய்க்கின் மீது மையமோ இருப்பதும். சரி, இந்த இரு சமூராய்க்கெல்லாம் இங்கேயோ ஒரு இடத்துல மையமோ இருப்பதும் சியில் சியில ஏசி என்ன செய்யட்டான் ஏசியை தொடுவதுமான வட்டத்தை அமைக்க வட்டத்தை டியில் சந்திக்குமாறு கோடு நீட்டுக்கு அதை அப்புறம் பார்ப்போம். இப்போ எங்களுக்கு சொன்ன கேள்வி என்ன சொல்லு பார்ப்போம். இந்த ஏ இந்த இரு சமூராய்க்கு இருக்கல இதுல தான் இங்கே ஒரு இடத்துல மையம் இருக்க போதாம். அப்போ மையத்துல வச்சுக்கொண்டு அந்த வட்டம் தருவோம். அது சியில தொடங்கணும். ஏசி என்ன இருக்கும்? ஏசி என்றது இந்த வட்டத்துக்கு தொடலியா இருக்கும். இந்த சி என்றது என்ன இருக்கும்? தொடுபுள்ளியா இருக்கும். சரியா? அப்போ சியில வட்டத்தை தொடருவாங்க. எங்களுக்கு மையத்தை பிடிக்கட்டா. மையத்தை பிடிக்கண்டா எங்களுக்கு முதல் நாங்கள் செய்தது ஒன்று செஞ்சோம் தெரியுமா? ஒரு வெளிப்புள்ளியில இருந்து ஒரு கோட்டுக்கு செங்கு
செங்குத்துக்கு கிட்டிய தூரம் கண்டு அது மாதிரி இப்போ ரிவர்ஸில் மாறி இஞ்சி செய்ய போறாரு. என்ன நடக்க போகுது? சியில செங்குத்துக்கு செங்குத்துக்கிற போறோம், செங்குத்து இருசம் என்ன நடக்க போகுது? இதில் வச்சுக்கொண்டு இஞ்ச ஒரு வெட்டு, இஞ்ச ஒரு வெட்டு, இது ரெண்டு கலையும் பூரா தான் என்னது புதுசாக வந்து இதுதான் என்னது மையமாக இருக்க போகுது. சரியா? என்ன செஞ்சினேன்? தீயில வச்சுக்கொண்டு செங்குணங்கிற மாதிரி இந்த செட்டப் செஞ்சு கொண்டு கீறுனா என்னவா இருக்க போகுது? இதுதான் எங்களுக்கு மையமாக இருக்க போகுது. அப்போ இந்த மையத்தில் வச்சுக்கொண்டு சிஏ ஆரே எடுத்து தொடர நெஞ்ச நேரம் ஆரே எடுத்துக்கொண்டு கீறுனீங்கண்டா இதுலேயும் தொட்டு கொண்டு போகும்னு நினைக்கிறேன். நான் இப்போ பார்க்குற முறை கீறுனா தான் தெரியும் தொழுதா இல்லையாண்டு. ஒரு நான் சும்மா சொல்லிடாதானே, அதுலேயும் தொட்டு கொண்டு போகும். சரியா? அப்போ இதுலேயும் தொடுற மாதிரி உங்களோட வட்டம் போகணும். இப்போ ஏதோ செட் பண்ணிட்டாருன்னு யோசிக்கிறீங்களா? இப்படி எங்களுக்கு தொட்டுக்கொண்டு போகணும். இவ்வளோ நாடா 2019 போல இல்லையா அங்கே கிடக்குது. தொடுவது வட்டத்தை அமைக்க வட்டம் டி டி சந்திக்குமாறு ஏஓயை நீட்டுக. ஏஓ வட்டத்தின மையம் ஒன்று வைக்க சொல்லியிருக்கான். அதை வச்சுக்கொண்டு டியில சந்திக்குமாறு டி ஏற்கனவே இதுல கூட டி இதுல குறிச்சு விடுறீங்க. டியில் சந்திக்குமாறு ஏ ஓவன் நீட்டுட்டான். அப்புறம் ஏஓ இஞ்சால நீட்டுறாது. அப்ப ஏ ஒன்று பக்க திசையிலான்னு நீட்டணும். ஏஓ நீட்டு நீ என்ன வந்து சந்திக்கிற இடம் என்ன? டியில சந்திக்குதான். சரியா? அதெல்லாம் பேர் வைப்பேன். அதுகளுக்கெல்லாம் மார்க்ஸ்கள் கொடுத்துக்கொண்டு வேறுபடும். சரியா? டியில் சந்திக்குமாறு ஏஓன்னு விட்டுக்க. வட்டத்திற்கு டியில் தொடலியை அமைக்க. சரியா? வட்டத்திற்கு டியில தொடலி அமைக்கட்டான். டியில் தொடலி அமைத்து இத்தொடலில் நீட்டப்பட்ட ஏசிய இடைவட்டும் புள்ளி பி என குறிப்பிடுறது. டியில தொடலி அமைக்கட்டான். டியில தொடலி அமைக்கட்டான் என்ன செய்யணும்? இந்த டிஏ அப்புறம் அங்கே இருக்கும் வந்து இதோட மட்டும் நிப்பாட்டி போட்டு நிற்கிறேன். டிஏ நல்லா நீட்டோம். நீட்டி விட்டா தான் எனக்கு தொடலினா எனக்கு அதில் ரெண்டு செங்குத்து மாதிரி வெட்டும். இது வெட்டி போட்டு செங்குத்து இருசம் முறைக்கிற போகிறோம். குட்டியா வருமாடா. இதுல இருந்து என்னது இதுக்குள்ளால பூரா என்னது செங்குத்து இருசம் இந்த தொடலி இறக்க போகுது. என்ன சொத்தியா கிடக்கும் கூட வடிவா கீறி கொடுக்கும். இது எங்கேயும் வந்து முட்டும். இது விட்டி விட்டி என்ன இடத்துல வந்து முட்டக்கூடிய மாதிரி செட் ஆகி வரும். சரியா? இதுல நீட்டுற புள்ளி அந்த நீட்டுற புள்ளி தான் பி வைக்கட்டான். நான் சொல்றேன் அதுல டி தொடரை அமைத்தால் தொடரில் நீட்டப்பட்ட ஏசியை வெட்டும் புள்ளி ஏசியே நீட்டட்டான். நீட்டப்பட்ட ஏசியை வெட்டும் புள்ளியை பி என குறிப்பிடட்டான். டி இதையும் வந்து சந்திக்கிற இடம் பி என்று குறிப்பிடட்டான். மத்திய முக்கோணம் நிரம்பிலான ஏதோ ஒரு உருவம் உண்டு வந்து முக்கோணத்துக்கு கிட்ட கிட்ட வந்திருக்கு. பி என குறிக்க. இதுல அடுத்தது டிபிசி 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 இந்த கோணமும் சரியா? டிபிசி இந்த கோணமும் ஏஓசி 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 என்ற இந்த கோணமும் சமன் என்று காட்டுட்டான். இருப்பதற்குரிய காரணம் காட்டுட்டான். சரியா? அதுக்கான காரணம் காட்ட வேண்டாம். வேற படத்தை சும்மா பார்த்தீங்கன்னா ஒன்றும் முழங்காது. வேற இப்ப நான் எதை காட்டுறேன். இதுக்கு உனக்கு முன்னுக்கு படிச்ச வட்ட நாட்பக்கம்ன்ற தேட்டம் தெரியணும். வேற இது என்னது? எனக்கு செங்குத்து தானே நான் செங்கோணம். இவர் என்னது? மையத்தில இருந்து தொடலிக்கு வரைகிறது ஆறாயிரம் செங்குத்தாக தான் இருக்க போகுது. அப்போ இது ரெண்டையும் கூட்ட எவ்வளோ வருது? 180 பாகம் வருது. இவர் ரெண்டையும் கூட்ட 180 பாகம் வருதுன்னா இந்த உருவம் என்ன? ஒரு வட்ட நாட்பகல். வட்ட நாட்பகல்ல ஒன்று படிச்சாங்க என்ன? புறக்கோணம் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். ஒரு பக்கத்து வட்ட நாட்பகல் ஒரு பக்கத்து நீட்ட வர புறக்கோணம் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். அப்போ வேற இது புறக்கோணம் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். அப்போ அதை வச்சு கொண்டு இதை சொல்லலாமா இல்லையா? அப்போ இதில் நீ சொல்ல வேண்டியது என்னென்ன? ஓசிபி சக ஓடிபி சமன் 180 பாகை. ஏன் 90 பாகை சக 90 பாகை. அடுத்தது காட்டுவோம். சரியா? அப்ப 180 பாகை. ஆகவே ஆகவே ஓடிபிசி ஓடிபிசி ஓர் வட்ட நாட்பகல் வட்ட நாட்பகல் என்ன சொன்னாங்க? வட்டத்துல சில கதைக்கு வட்டத்துல 4 புள்ளியும் தொட்டிருக்கோம்னு சொன்னாங்க. ஆனா இந்த வட்ட நாட்பகல் எதிர்கோணங்கள் மிக நிரப்பியா இருந்தா அதை வச்சு கொண்டு வட்ட நாட்பகல் சொல்லலாம். அப்ப எதிர்பக்கங்கள் எதிர்கோணங்கள் பக்கம் எதிர்கோணங்கள் மிக நிரப்பியா இருக்கு. அதை வச்சு கொண்டு ஓடிபிசி ஒரு வட்ட நாட்பகல். ஆகவே ஆகவே ஏஓசி கோணம் ஏஓசி சமன் டிபிசி. பிறகு எழுதிவிடு வட்ட நாட்பகலின் ஒரு பக்கத்தை நீட்ட வரும் புறக்கோணம்
அகத்தெதிர் கோணத்திற்கு சமன். அப்புறம் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன் முக்கோணத்தை எடுத்து எழுதியுள்ளது. அகத்தெதிர் கோணத்திற்கு சமன். சரியாடா? இவ்வளவுதான்டா 2019. வேற என்னென்ன செய்ய சொன்னோம்? ஏசி என்ற கோடு மட்டும்தான் கீற சொல்லணும். இங்க இருந்து கூட டெவலப் ஆகி கொண்டு வருது. ஏசி என்ற கோடை கீறனா அப்புறம் அதுல இருந்து சிஏ பி என்றது இன்னும் புள்ளியே தெரியல எங்களுக்கு. பி என்ன இருந்து வெட்டினாங்களா? சிஏபி 60 பாதி ஆகுமாறு ஏபி அமைக்க. அப்போ பி என்ன இங்கே ஒரு இடத்துல வரப்போகுது. அப்போ இங்கே ஒரு இடத்துல பி என்ன எவ்வளோ அளவுன்னு தெரியல. ஆனால் பி என்னது இங்கே குறிச்சு வை. சரியா? சரியா? இதுல எங்கேயாவது இருக்கட்டும். அங்கே போட்டும் பி என்ன இருக்கட்டும். அதுல இருந்து கொண்டு இந்த ரெண்டுக்கும் கோண இருசமராக்கி கீறியாச்சு. இந்த கோண இருசமராக்கியில மையம் இருக்கிற மாதிரியும் இந்த ஏசிய தொட்டு கொண்டு போறோம், சீலாம் தொடணும். அப்ப இது தொடு புள்ளி, இது தொடலி. அப்ப இது தொடு புள்ளியில என்ன செங்குத்து கீறினோம்னா அது வந்து முற்றடம் தான் என்னது மையமா இருக்க போகுது. அதுல வச்சு கொண்டு ஒரு வட்டம் கீறுவாய். கீறி போட்டு வட்டத்துல ஏஓன்னு விட்டுட்டான். ஏஓன்னு விட்டு வட்டத்துல மற்ற பக்கம் முட்டுற புள்ளி டிஎன் வைக்கட்டான். டியில என்னது வட்டத்துக்கு தொடலி வரையிட்டான். தொடலி வரைவாய். தொடலி வரைஞ்சு போட்டு அந்த தொடலி என்னன்றது ஏசி என்ற புள்ளி சந்திக்கிறத பி என்று கேட்டான். இவ்வளத்தோட கதை முடிஞ்சு. இப்போ என்ன கேட்டான் வச்சு போட்டு அதுக்கு பிறகு கேட்டிருக்கான் ஏஓசி இந்த கோணமும் டிபிசி இந்த கோணமும் சமன் காட்டுட்டான். அப்போ எங்களுக்கு என்ன இது ஒரு வட்ட நாற்பது காட்டினா புற கோணாகத்திய கோணத்துக்கு சமன். இது 90 இது 90. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 180 வருது. அப்போ ஆகவே வட்ட நாற்பது எதிர்கோணங்களோட கூட்டுத்தொகை 180. அப்போ இது ரெண்டையும் கூட்டி போட்டுருவேன். அதில் வச்சுக்கொண்டு வட்ட நாற்பது ஒரு பக்கத்தில் நின்று வர புற கோணம் அகத்திய கோணத்துக்கு சமன். அகத்திய கோணங்கள் கூட்டுத்தொகை சமன்ன்றதுதான் கோணம். நிறைய பேர் அதை தான் திருப்பி திருப்பி இப்போ சொல்லி கொண்டிருக்காங்க. சரி, ஓகே, மிச்சத்தை நாங்கள் அடுத்த வகுப்பு பார்ப்போம். ஓகே, குட் நைட், நன்றி, வணக்கம் பிள்ளைகள். குட் நைட் சார். தேங்க்ஸ்.